இப்போ அப்கமிங் வரக்கூடிய பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம kaneeshreenalogics ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலைட் பாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ போகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே வந்து இந்த எலைட் பாஸில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாப் போகிற வரையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எலைட் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டியூடு இங்கிலீஷ் ரீசனிங்கு எல்லா பேங்க்கோட பிடிஎஃப் கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த எல்லாமே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவரேஜஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெயின் செஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலைட் பாஸில் கவர் ஆகும். ஸோ மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வரக்கூடிய பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹499 பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மேகசின் மந்த்லி பூஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா சீஃப் மினிஸ்டர் நயப் சிங் சைனி பிரசன்டட் த ஸ்டேட் பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர் 27 வித் அன் அவுட்லே ஆஃப் எவ்வளோ அவுட்லே வந்து இதுக்கான பட்ஜெட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நயப் சிங் சைனி அப்படின்றவங்க. யார் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெண்டுமே. ஓகேங்களா? சீஃப் மினிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டர். எந்த ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த ஸ்டேட் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவுட்லே அதுக்கான அவுட்லேவாக வந்து கொடுத்துருக்காங்க பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா 2.23 lakh crore வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அவ்வளோ பட்ஜெட் அலோகேஷன்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27க்கான ஃபினான்ஷியல் இயர்க்கான பட்ஜெட் வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இது அவருடைய எத்தனாவது டைம் வந்து இந்த பட்ஜெட் அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12வது கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ். ஓகேங்களா? கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து. ஓகேங்களா? 12th டைமாக வந்து பண்ணுறது. 12th consecutive times. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி லான்ச்டு த அப்கிரேடட் ராஜ்மார்க் பிரவேஷ் வெர்ஷன் 2.0 வெப் போர்ட்டல் டு ஃபெசிலிட்டேட் ஈஸி இஷ்யூவன்ஸ் ஆஃப் விச் டாக்குமெண்ட் ஃபார் ஃபெசிலிட்டிஸ் அலாங் நேஷனல் ஹைவே. நேஷனல் ஹைவேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸை வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டலை வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அப்கிரேடட் வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்க அந்த வெப் போர்ட்டலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மார்க் பிரவேஷ் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல். ஓகேங்களா? இந்த போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் மூலிமா டு ஃபெசிலிட்டேட் ஈஸி இஷ்யூவன்ஸ் ஆஃப் எந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கோசரம் இந்த வெர்ஷன் 2.0 வந்து வெப் போர்ட்டல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஓசி அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கூடிய ஒரு சர்டிஃபிகேட் என்ஓசி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி இஷ்யூவன்ஸ் டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு தான் அந்த அதாவது அலாங் நேஷனல் ஹைவேவோட. ஓகேங்களா? ஸோ அந்த போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மார்க் பிரவேஷ் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல். இது வந்து வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who released the book titled Mahatma, a great communicator at Gandhi Darshan, ராஜ்கட் நியூ டெல்லியில் வந்து அதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த புக்கோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு கூடிய ஒரு புக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒரு மினிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கான மினிஸ்டரும். ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? புக்கோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு கூடிய ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? எங்கன்னா நியூ டெல்லியில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் சோஷியல் என்டர்பிரனர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் educate girls was featured in the time woman of the year 2026 லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கக்கூடிய இந்தியன் சோஷியல் என்டர்பிரனர் அது இல்லாமல் ஃபவுண்டர் ஆஃப் எஜுகேட் கேர்ள்ஸ் வாஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த டைம் ஆஃப் உமன் 2026 இயர்க்கான லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஃபினா உசேன் அப்படின்றவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் உமன் ஆஃப் த இயர் 2026 லிஸ்ட்டில். ஓகேங்களா? நேம் பார்த்தீங்க அப்படின்னா சஃபினா உசேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஆஸ்மிட்டா லீக் அது ஓகேங்களா ASMITA. ஓகேங்களா? ஆஸ்மிட்டா லீக் இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவிங் ஸ்போர்ட்ஸ் மைல்ஸ்டோன் பை இன்ஸ்பைரிங் உமன் த்ரூ ஆக்ஷன் அப்படின்றது தான் வந்து இந்த ASMITA க்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா?
என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவிங் ஸ்போர்ட்ஸ் மைல்ஸ்டோன் பை இன்ஸ்பைரிங் உமன் த்ரூ ஆக்ஷன் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். இந்த லீக்ல பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்டு டு மார்க் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இஸ் அன் இனிஷியேட்டிவ் டு ரிலேட்டட் டு விச் செக்டார், எந்த செக்டாருக்கோசரம் இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்மிதா லீக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது எந்த செக்டாருக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் செக்டாருக்கு ரிலேட்டடான ஒரு லீகாக தான் வந்து இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரக்ஷா நிக்கில் கட்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து அதாவது இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The Saksham Skill Census, India's first AI-powered skill census was launched in which state? எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்ஷம் ஸ்கில் சென்சஸ் அப்படின்னு கூடிய ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டான ஸ்கில் சென்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் வந்து இந்த சாக்ஷம் ஸ்கில் சென்சஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒரு பவர்டான ஸ்கில் சென்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. மும்பை மகாராஷ்டிராவில் தான் வந்து இந்த ஸ்கில் சென்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. மும்பை மகாராஷ்டிராவில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யார் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஷிஷ் ஷெலர் அப்படின்றவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான மினிஸ்டர் ஆஷிஷ் ஷெலர் அப்படின்றவங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Survey of India signed a 5-year MOU with which university to collaborate on geospatial research and digital innovation. அதாவது சர்வே ஆஃப் இந்தியாவும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து இன்னொரு யூனிவர்சிட்டி ஓகேங்களா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு MOU மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோஸ்பேஷியலுக்கான ரிசர்ச்சும் ப்ளஸ் வந்து டிஜிட்டலோட இன்னோவேஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கோசரம். ஓகேங்களா, ஸோ ஒரு யூனிவர்சிட்டியும் ப்ளஸ் வந்து சர்வே ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து. ஓகேங்களா, ஸோ எந்த யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா கேரளா டிஜிட்டல் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, கேரளா டிஜிட்டல் யூனிவர்சிட்டியும் சர்வே ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து எத்தனை இயர்ஸ்க்கான MOU வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 இயர்க்கான MOU பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோஸ்பேஷியல் ரிசர்ச்சுக்கும் ப்ளஸ் வந்து டிஜிட்டலான ஒரு இன்னோவேஷனை கொண்டு வரதுக்கோசரம் இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அதாவது BEEன்னு சொல்லுவாங்க பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி செலிப்ரேட்ஸ் இட்ஸ் 25th ஃபவுண்டேஷன் டே அட் விச் வென்யூ இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில் எந்த பிளேஸில் வந்து இந்த 25வது ஃபவுண்டேஷன் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. எங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஹேபிட்டட் சென்டர் இந்தியா ஹேபிட்டட் சென்டரில் தான் வந்து இந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னக்கூடிய அவங்களுடைய ஒரு 25th ஃபவுண்டேஷன் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Union Minister Shivraj Singh Chauhan announced 2 legislative reforms related to agriculture. The New Seed Act 2026 இதனோட இன்னொரு ஸ்கீம் என்ன மொத்தம் வந்து 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வந்து ரெஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட மினிஸ்டர். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேருக்கான மினிஸ்டர் தான் வந்து இவர் சிவராஜ் சிங் சௌகன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, என்னென்ன ரிஃபார்ம்ஸ் அப்படி 2 ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நியூ சீட் ஆக்ட் 2026 ஒரு ஆக்டும் இன்னொன்று வந்து என்ன ஆக்ட் அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு பெஸ்டிசைட் ஆக்ட் 2026ன்னு சொல்லிட்டு மொத்தம் 2 ஆக்ட் வந்து கொண்டு வராங்க 2 ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நியூ சீட் ஆக்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு பெஸ்டிசைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆக்ட் வந்து கொண்டு வராங்க 2026. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Prime Minister Narendra Modi inaugurated and laid foundation stones for project worth over 7,100 crore in which region? எந்த ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து விசிட் பண்ணும்போது இந்த ஒரு இனாகிரேஷன் புதுசாக வந்து ஒரு இனாகிரேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கல் நாட்டல் ஒரு லைட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் ஃபார் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,100 crore-க்கான ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு அதாவது ஃபவுண்டேஷன் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எந்தெந்த ரீஜியனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் புதுச்சேரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் லைட் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இனாகிரேஷன் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் கனெக்டிவிட்டிக்கும் இன்னொன்று வந்து பப்ளிக் வெல்ஃபேர்க்கோசரம் வந்து இந்த பட்ஜெட் அதாவது 7,100 crore வந்து ஒர்த்து உள்ள ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இனாகிரேட் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடும் புதுச்சேரியும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the National Arogya Fair 2026 was held from 25 to 28 February 2026 at which place in Maharashtra? மகாராஷ்டிரால எந்த பிளேஸ்ல வந்து இந்த நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் 2026 வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஷேகன் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல தான். ஓகேங்களா. ஷேகன்ன்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேகன்ன்றது மகாராஷ்டிரால தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஷேகன்ன்றது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து ஷேகன். அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் 2026 வந்து அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதன் மூலிமா இந்த நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் அப்படின்னா ஆரோக்கியம்னா என்ன, நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஒரு ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கோசரம் கொண்டு வந்த இந்த ஒரு ஃபேர் தான். ஓகேங்களா. இதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வந்து பாலிசி மேக்கர் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய மெடிசன் ப்ராக்டிஷனர்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபேரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேகன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்டு த நேஷன் வைட் HPV அதாவது ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் அப்படின்னக்கூடிய ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே இன் விச் பிளேஸ் இன் ராஜஸ்தானில் எந்த பிளேஸில் வந்து இந்த HPV அப்படின்னக்கூடிய ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து கயாட் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து இந்த HPVக்கான ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. HPVன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் தான் கயாட் அதாவது அஜ்மரில் ராஜஸ்தானில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி கமிஷன் INS அஞ்சதீப் த தேர்ட் ஆன்ட் சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வார்கிராஃப்ட் அதாவது ASW SWCன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. எந்த போர்ட்டில் வந்து இதுக்கான கமிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஷிப்போட நேம் பார்த்தீங்க அப்படின்னா INS அஞ்சதீப் அப்படின்னு கூடிய ஒரு ஷிப். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதான ஒரு ASW SWCக்கான ஒரு ஷிப். ஓகேங்களா. ஸோ எந்த போர்ட்டில் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை போர்ட்டில் தான் வந்து இந்த இதுக்கான ஒரு கமிஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்க இதனுடைய நிக் நேம் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டால்பின் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஷிப்புக்கான ஒரு நிக் நேம் பார்த்தீங்கன்னா டால்பின் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது INS அஞ்சதீப். ஓகேங்களா. இது வந்து ஒரு மூணாவது ASW SWCக்கான ஒரு ஷிப். ஓகேங்களா. ஒரு வார்ஃபேர் ஒரு ஆன்டி சப்மரைன் ஷிப். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கமிஷன் பண்ணாங்கன்னா சென்னை போர்ட்டில் தான் வந்து கமிஷன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. இதனுடைய நிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டால்பின் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா DRDO successfully conducted the flight trials of very short range air defense system VSH ORADS ன்னு சொல்லுவாங்க. from which test region in ஒடிஷா? ஒடிஷாவில் எந்த ரீஜன் வந்து இந்த டெஸ்ட் ஃபயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா DRDO வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ரேஞ்ச் வந்து எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் சந்திப்பூரில் தான் வந்து இதுக்கான டெஸ்ட் ரேஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. எங்கன்னா ஒடிஷாவில் வந்து பண்ணியிருக்கிறது சண்டிப்பூர் கூடிய ஒரு பிளேஸில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ பாண்ட் ஒர்த் LKR 3 billion issues by DFCC Bank PLC was duly listed on which exchange gift city குஜராத்தில் வந்து எந்த லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த லிஸ்ட்டில்? ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் ப்ளூ பாண்ட் ஒர்த். ஓகேங்களா. அந்த கம்பெனி எத்தனை பில்லியன் 3 பில்லியன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா DFCC பேங்க். ஓகேங்களா. எந்தோட லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கிஃப்ட் சிட்டி இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய இது வந்து எந்த இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 9th அப்படி NSE 9 அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கம்பெனியை நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which company launched the Geo Finance app? ஓகேங்களா. with FinCidar feature agentic AI and neural network for hyper personalized financial service வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Geo Finance app அப்படின்னு கூடிய with FinCidar அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சரிங் ஏஜென்டிக் ஆப் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Geo Finance பிளாட்ஃபார்மும் அண்ட் சர்வீஸ் லிமிடெட் ஜியோட பிளாட்ஃபார்மில் தான் வந்து இந்த Geo Finance app அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா FinCidar அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் ஒரு AI ஏஜென்ட்டும் ப்ளஸ் வந்து நியூரல் நெட்வொர்க் ஃபார் ஹைப்பர் பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸுமே வந்து பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து இந்த Geo Finance app. அது யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா Geo Finance பிளாட்ஃபார்மும் அதனுடைய சர்வீஸ் லிமிடெட் தான் வந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா IIFL
Home Finance Limited secured $300 million loan agreement with which international organization to expand affordable housing finance. அஃபோர்டபுளுக்கான ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கூடிய இந்த IIFL வந்து பார்த்தீங்க அப்படின்னா $300 million லோன் அக்ரிமெண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எது அந்த $300 million வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB பேங்க் தான் வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, அதாவது அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை டாலர்னு பார்த்தீங்கன்னா USDல $300 million வந்து லோன் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட. இது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பேண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து கொடுக்கறதுக்கோசரம். ஓகேங்களா, IIFL ஹவுசிங் ஃபைனான்ஸும் ப்ளஸ் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Indian Air Force conducted exercise Vayu Shakti 2026 at which field firing range in Rajasthan. ராஜஸ்தான்ல எந்த ஃபயரிங் ரேஞ்ச் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதோட எக்ஸசைஸ் நேம் பார்த்தீங்கன்னா வாயு சக்தி 2026. ஓகேங்களா, ஸோ எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச், அங்கே தான் வந்து இதுக்கான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஃபயரிங் ரேஞ்ச் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஃபீல்டு. ஓகேங்களா, பொக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் எங்கன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். எக்ஸசைஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வாயு சக்தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Indian Air Force Southern Air Command SAC conducted the joint maritime exercise Kalari Leap across which island region. எந்த ஐலாண்ட் ரீஜனுக்கு அக்ராஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா லக்ஷதீப் அண்ட் மினிகாய் ஆர்ச்சிபெலகோ அப்படின்னு கூடிய ஒரு பிட்வீனில் தான் வந்து இந்த ஜாயிண்ட் மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கலரி லீப் அப்படின்னு கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா, இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சதர்ன் ஏர் கமாண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸசைஸ். எந்த ஐலாண்டு கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷதீப் அண்டு மினிகாய் ஆர்ச்சிபெலகோ அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் த ப்ரோக்ராம் டைட்டில்டு ஷாஷக்த் நரிஸ் சம்ரிதின் டெல்லி ஹெல்டட் எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் நியூ டெல்லி தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. who dedicated 4 major welfare schemes for women to enhance women's safety and economic empowerment. ஓகேங்களா, அதாவது பெண்களுக்கான சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் பர்பஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மேஜரான ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யாருக்கு வேணால் ஃபார் உமனுக்கு. ஓகேங்களா, ஸோ எங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, யார் லான்ச் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா திரௌபதி முர்மு அதாவது பிரசிடென்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த 4 ப்ரோக்ராம்க்கான டைட்டில். ஓகேங்களா, ஷாஷக் நரி சம்ரிதின் டெல்லி அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா நியூ டெல்லியில். அந்த 4 ஸ்கீம்க்கான நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சஹிலி பிங்க் ஸ்மார்ட் சிட்டி, சஹிலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் சேஃப் ட்ராவல் ஃபார் உமன் கோசரம் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா, அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான கார்டு ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ LPG சிலிண்டர் ஸ்கீம். ஓகேங்களா, ஃப்ரீ LPG சிலிண்டர் ஸ்கீம் சொல்லிட்டு செகண்ட் ஒன்று. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி லக்ஷ்பதி பிட்டியா ஸ்கீம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, அதாவது டெல்லி லக்ஷ்பதி பிட்டியா ஸ்கீம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது கேர்ள் சைல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக. ஓகேங்களா, லக்ஷ்பதி பிட்டியா ஸ்கீம். லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேரி பூஞ்சி மேரி அதிகர் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். அதாவது நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கலாம் மேரி பூஞ்சி MP. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேரா அதிகர் அப்படின்னு கூடிய ஃபோர்த் ஒன். மொத்தம் 4 ஸ்கீமை வந்து உமன் வெல்ஃபேர்க்கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் லான்ச் பண்ணது ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து லான்ச் பண்ணது. இந்த 4 ஸ்கீமும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த லாஸ்ட் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா MPMA அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேரி பூஞ்சி மேரா அதிகர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் பெண்டிங் பெனிஃபிட்ஸ் அண்டர் கேர்ள் ஃபோக்கஸ்டான ஸ்கீமில் இருக்கக்கூடிய இந்த பெண்டிங் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அதாவது மேரி பூஞ்சி மேரா அதிகர் அப்படின்னு கூடிய மொத்தம் வந்து 4 ஸ்கீம் வந்து உமன் வெல்ஃபேர்க்கோசரம் லான்ச் பண்ணியிருக்கிறது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாஷ்கத் நரி
சம்ரித் டெல்லி அப்படின்னு கூடிய அந்த ப்ரோக்ராம் டைட்டிலில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த உமன்ஸ்க்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கிரிக்கெட் டீம் ஓன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் ரஞ்சி ட்ரோபி டைட்டில் 2025-26 பை டிஃபீட்டிங் கர்நாடகா இன் த ஃபைனல் அட் எல்டட் KSCA ராஜ்நகர் ஸ்டேடியம் ஹுப்பலியில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது எந்த கிரிக்கெட் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீம் தான் ஓகேங்களா. கிரிக்கெட் டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எவர் ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கிறது. யாரை தோக்கடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுப்பலியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா ஃபைனல். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the Iran's interim supreme leader following the death of Ayatollah Ali Khamenei. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக்ல வந்து அவர் இறந்தார் பார்த்தீங்களா. ஸோ அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டரிம் சுப்ரீம் லீடராக வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா அயத்துல்லா அலி ரெசா அரஃபி அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டரிமில் ஒரு பர்மனெண்ட் இன்னொருத்தர் ஆகிற வரைக்கும் ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கோசரம் இன்டரிம் சுப்ரீம் லீடராக வந்து ஈரானோட இன்டரிம் சுப்ரீம் லீடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா according to the second advanced estimates SAE released by the NSO அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரியல் GDP growth for financial year 26 to be expected to be எவ்வளோ வந்து இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு SAE அதாவது செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் அவங்களோட படி ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 7.6% வந்து இந்தியாவோட GDP growth-ஆக வந்து அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா SAE செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI இம்போஸ்டு மானிட்டரி பெனால்ட்டி ஆஃப் rupees 11.50 lakh ஆன் விச் கம்பெனி ஃபார் ரெகுலேட்டரி நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூனால RBI வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெனால்ட்டி வந்து ஒரு பேங்க் மேலே போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த சர்வீஸ் லிமிடெட் கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்களோட கம்பெனி மேலே தான் வந்து RBI வந்து பெனால்ட்டி பண்ணியிருக்காங்க 11.50 lakh ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூனால ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நாகாலாந்து சைன்ட் அன் MOU வித் விச் ஆர்கனைசேஷன் டு ஸ்ட்ரென்தன் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் ஓகேங்களா. அதாவது நாகாலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதரை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அட்மாஸ்பியருக்கான ரிசர்ச்சை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் வலுப்படுத்துறது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IMDயோட அதாவது இந்தியாவோட மீட்டியரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து நாகாலாண்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனும் சேர்ந்து வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் வெதர் ஃபோர்காஸ்டிங்கும் அட்மாஸ்பியரோட ரிசர்ச் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The International Solar Alliance ISA சொல்லுவாங்க. International Solar Alliance signed a framework for action FFA with which institute to advance renewable energy cooperation. எந்த இன்ஸ்டிடியூட்டோட வந்து இந்த ஒரு கோஆப்ரேஷன் வந்து renewable energy அதாவது renewable energyயோட ஒரு அட்வான்ஸ்மெண்டான கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டிடியூட்டோட சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா IIT டெல்லி கூட ஓகேங்களா. IIT டெல்லி கூட தான் வந்து இந்த ஒரு ISAவோட ஒரு FFA வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷனுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது IIT டெல்லி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which ministry announced 3 flagship festivals to showcase India's tribal heritage and to promote livelihood opportunities for ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கான ப்ரொமோஷனுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஃப்ளாக்ஷிப்கான ஃபெஸ்டிவல் ஓகேங்களா என்னென்ன யார் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரைபல் ஹெரிட்டேஜ் அண்ட் ப்ரொமோட் லிவ்லிவுட் அவங்களுடைய வாழ்வாதாரம் லிவ்லிவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஓகேங்களா. அவங்களோட 3 ஃப்ளாக்ஷிப்கான ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா. எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அந்த ட்ரைபலுக்கான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த 3 ஃப்ளாக்ஷிப் ஃபெஸ்டிவல்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸோட ஒரு ஆர்ட் ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. ட்ரைபோட ஆர்ட் ஃபெஸ்ட் TIFன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ரூட்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க LRF லிவிங் ரூட்ஸ் ஃபெஸ்டிவல் ஃபஸ்ட்டு. செகண்டு தேர்டு பார்த்தோம் அப்படின்னா பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு ஓகேங்களா. BTF பாரத் ட்ரைப் ஃபெஸ்ட் ஒன்று. செகண்ட் பார்த்தோன்னா லிவிங் ரூட்ஸ் ஃபெஸ்டிவல்
ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரைப்ஸோட ஒரு ஆர்ட் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஃப்ளாக்ஷிப்கான ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே WCDD வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே இஸ் அப்சர்வ் குளோபலி ஆன் விச் இயர், எந்த இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் டிஃபென்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 1 தான் வந்து சிவில் டிஃபென்ஸ் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க இந்த March 2026 வரையும் கம்பேர் பண்ணும்போது March 2026 வரையும் பார்க்கும்போது எத்தனாவது வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 37th. ஓகேங்களா, 37th சிவில் டிஃபென்ஸ் டேவாக அப்சர்வ் பண்ணுறோம் இது. ஓகேங்களா, ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜிங் என்விரான்மெண்ட் ரிஸ்க் ஃபார் எ ரெசிலியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்றது தான் வந்து இதுக்கான தீம். ஓகேங்களா, 2026க்கான தீம். ஓகேங்களா, அதாவது மேனேஜிங் என்விரான்மெண்ட் ரிஸ்க் ஃபார் ரெசிலியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிவில் அக்கௌண்ட்ஸ் டே இன் இந்தியா இஸ் அப்சர்வ் ஆனுவலி ஆன். சிவில் அக்கௌண்ட்ஸ் டே வந்து எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே March 1 தான் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா மார்ச் இந்த 2026 படி மொத்தம் எத்தனாவது அப்சர்வேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 50th சிவில் அப்சர்வேஷன் டே. ஓகேங்களா, சிவில் அக்கௌண்ட்ஸ் டே. ஓகேங்களா, 50th சிவில் அக்கௌண்ட்ஸ் டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே ZDD. ஓகேங்களா, ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே March 1 தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது 2026 படி பார்க்கும்போது 12th அப்சர்வேஷன் இது வந்து. ஓகேங்களா, 12வதாக வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம். 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேக்கான தீம். ஓகேங்களா, who presented the Maharashtra state budget for the financial year 2026 to 27 with a total outlay of 7,69,467 crore in Maharashtra Legislative Assembly at நாக்பூரில் வந்து மகாராஷ்டிராவோட ஸ்டேட் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, தேவேந்திர ஃபட்னாவிஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, தேவேந்திர ஃபட்னாவிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட சிஎம் தான் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவோட ஸ்டேட் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அவுட்லே அதாவது டோட்டல் பட்ஜெட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 7,69,467 crore வந்து அதுக்கான அலோகேஷன் டோட்டல் அவுட்லே வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the Karnataka state budget worth பார்த்தீங்க அப்படின்னா 4,48,004 crore for the financial year 26 to 27 in the Karnataka Legislative Assembly at Bangalore. ஓகேங்களா, ஸோ கர்நாடகாவோட ஸ்டேட் பட்ஜெட்டை வந்து யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 to 27க்கான ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தராமையா அவர் தான் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் வந்து பண்ணியிருக்கிறது. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவோட சிஎம். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணது. எவ்வளோ அவுட்லே பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 4,48,004 crore வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 to 27க்கான பட்ஜெட். ஓகேங்களா, எந்த ஸ்டேட்டுக்குன்னா கர்நாடகாவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the next vice chief of army staff அதாவது VCOAS அதாவது vice chief of army staff ன்னு சொல்லுவாங்க by the Indian Army-க்கு. ஓகேங்களா, எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா effective from April 1, 2026ல இருந்து யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா April 1ல இருந்து இதுக்கான எஃபெக்டிவ் அதாவது அப்போ இருந்து வந்து இவர் பொறுப்பேற்கிறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வைஸ் சீஃபாக எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோட ஆர்மி ஸ்டாஃபாக வந்து பொறுப்பேற்கிறாரு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் பிபி சிங் இவர் தான் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, April 1க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் அப்படின்றவர் வந்து பொறுப்பேற்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Navaratna Defense Public Sector Undertaking PSU ஓகேங்களா PSU Public Sector Unit signed an MOU அதாவது Memorandum of Understanding with
SAS MOS HET டெக்னாலஜி லிமிடெட் அந்த கம்பெனியோட சேர்ந்து என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டோட ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த சாஸ்மோஸ் ஹெட் டெக்னாலஜி லிமிடெட் இந்த கம்பெனி சேர்ந்து ஓகேங்களா. அந்த நவரத்னா கம்பெனி எது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பெல் கம்பெனி தான் ஓகேங்களா. அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட சேர்ந்து ஓகேங்களா ப்ளஸ் இந்த HET டெக்னாலஜி அதாவது சாஸ்மாஸ் HET டெக்னாலஜியோட சேர்ந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கோசரம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank launched USD டாலர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 million syndicated social term loan facility with a green shoe option டு பூஸ்ட் உமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுற விதமாக ஓகேங்களா. ஒரு பேங்க் எவ்வளோ டாலர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா USD டாலரில் 500 million வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு பூஸ்ட் உமனோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுற விதமாக எந்த பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI பேங்க் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ்க்குன்னா உமனோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுற விதமாக USD டாலர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 million ஒரு சோஷியல் டேர்மான லோன் ஃபெசிலிட்டி வித் க்ரீன் ஷூ ஆப்ஷனில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. லான்ச் பண்ணியிருக்காங்க எங்கள் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI தான் வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the project Hanuman அதாவது இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலிங் அண்ட் நர்ச்சரிங் யூனிட்ஸ் ஃபார் மானிட்டரிங் எய்ட் அண்ட் நர்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹனுமனுக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. என்ன பர்பஸ்னா டு அட்ரஸ் த க்ரோயிங் இஷ்யூ ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் இன் ஆந்திர பிரதேஷ் அதாவது ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஹனுமன்றது வந்து ஆந்திர பிரதேஷில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கும் வைல்ட் லைஃப்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணுற விதமாக வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹனுமன் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவன் கல்யாண் அவர் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹனுமன் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவோட டெப்யூட்டி சிஎம் ஓகேங்களா. கர்நாடகாவோட டெப்யூட்டி சிஎம் தான் பவன் கல்யாண். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஹனுமன் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. எக்ஸ்பென்ஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதாவது ஹீலிங் அண்ட் நர்ச்சரிங் யூனிட்ஸ் ஃபார் மானிட்டரிங் எய்ட் அண்ட் நர்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்னு கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஹனுமனை லான்ச் பண்ணது பவன் கல்யாண் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் ACCன்னு சொல்லுவாங்க சேர்டு பை யாரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் த ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் whom as the ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா DCGA வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அட் த சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராஜீவ் சிங் ரகுவன்ஷி அப்படின்றவங்கள தான் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா DCGIக்கு ஓகேங்களா. அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாரோட ரெக்கமெண்டில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் அவங்களுடைய தலைமையில் ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து அவருடைய தலைமையில் தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ராஜீவ் சிங் ரகுவன்சி அப்படின்றவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் ஓஸ்வால் Home Finance Limited MOHFL signed an USD $100 million debt financing agreement with which international organization to expand affordable housing finance of India அதாவது அஃபோர்டபுளான ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கோசரம் வந்து மோட்டிலால் ஓஸ்வாலும் இன்னொரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து வந்து USD $100 million ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ADB பேங்க் தான் அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட சேர்ந்து தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் ப்ளஸ் வந்து மோத்திலால் ஓஸ்வால் ஓகேங்களா. மோத்திலால் ஓஸ்வால் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க பட்ஜெட் அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா USD $100 million இந்த அக்ரிமெண்ட் ஓகேங்களா. என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பேண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கொடுக்குறதுக்கோசரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which regulatory body deployed an in-house artificial intelligence system named Sudarshan
to strengthen digital monitoring of financial content across online platform. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் கண்டென்ட் எல்லாமே வந்து மானிட்டரைஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷன் அப்படின்னக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது எந்த ரெகுலேட்டரி பாடி வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா செபி தான் வந்து இந்த சுதர்ஷன் அப்படின்னக்கூடிய ஒரு ஏஐ வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, செபின்றது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, என்ன பர்பஸ் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ நடக்கக்கூடிய டிஜிட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்டென்ட் ஃபுல்லாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்தது தான் வந்து இந்த சுதர்ஷன் அப்படின்றத வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which university signed an MOU with the Office of the Chief Commissioner for Person with Disabilities to strengthen collaboration in disability rights, accessibility and inclusive education. எந்த யூனிவர்சிட்டியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிசிபிடி வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா to strengthen the collaboration in disability rights, அதாவது அவங்களுடைய ரைட்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஆக்சசிபிலிட்டிஸ் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோசரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஒரு யூனிவர்சிட்டியும் ப்ளஸ் வந்து சிசிபிடியும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியும் ப்ளஸ் வந்து சிசிபிடியும் சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டியோட ரைட்ஸ், அவங்களோட ஆக்சசிபிலிட்டி ப்ளஸ் அவங்களோட எஜுகேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோசரம் வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which eminent Indian economist was honored with the Alumni Award for Professional Achievement by the University of Chicago, becoming the first Indian economist to receive this honor since 1941. அதாவது 1941 வந்து இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து ஒருத்தர் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னா ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் பை த யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவோட. ஓகேங்களா, இந்தியன் எக்கனாமிஸ்ட் அவர். ஓகேங்களா, அவர் யார், அவருடைய நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா KV சுப்ரமணியன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுமினி அவார்ட் ஃபார் த ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் இந்த ஹானரை, இந்த மரியாதையை வந்து வாங்கக்கூடியது. ஓகேங்களா, யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ. ஓகேங்களா, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1941 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் வந்து வாங்குறது. ஓகேங்களா, அவரோட நேம் பார்த்தீங்கன்னா KV சுப்ரமணியன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank launched the exclusive salary account SSN's Women's Salary Account aimed at supporting the financial and lifestyle needs for the working woman head of International Women's Day. International Women's Day அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உமன்ஸ்கோசரம் வந்து தனியாக ஒரு சேலரி அக்கௌண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா SSN's உமன்ஸ் சேலரி அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு இதை ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மெயினாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான ஒரு தனியான வந்து சப்போர்ட் பண்ணுற ஃபினான்ஷியலாக அண்ட் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் உமனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்போ தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எப்போ இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா March 8 தான் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். ஓகேங்களா, ஸோ எஸ் பேங்க் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறது. இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், SSN's உமன்ஸ் சேலரி அக்கௌண்ட். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல எஸ் அக்கௌண்ட் எஸ் பேங்க் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா SBI General Insurance appointed which Indian actor as a brand ambassador for its integrated campaign titled Chuniye Bharosa ஆப்னோ சா அப்படின்னக்கூடிய ஒரு கேம்பெயினுக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா SBIயோட ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கஜ் திரிபாதி அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பிராண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான். ஓகேங்களா, இந்த கேம்பெயின் ரன் பண்ணது SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ். அந்த SBI ஜென்ரல் இன்சூரன்ஸான இந்த கேம்பெயினுக்கான பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கஜ் திரிபாதி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which country has been officially verified by the WHO, அதாவது World Health Organization, as having eliminated leprosy as a public health ப்ராப்ளமாக இருந்து வந்து எலிமினேட் பண்ண ஒரு கண்ட்ரி எது? அதாவது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா WHO வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க லெப்ராசி டிசீஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில் கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபுல்லாக லெப்ராசி டிசீஸை வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ண ஒரு கண்ட்ரின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா WHO வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சில், CHILE, சில் கண்ட்ரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த ஹுருன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2026 who emerged as the richest person in India and Asia with a net worth of about 9.8 lakh crore. ஓகேங்களா, ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஹுருனோட குளோபல் ரிச் லிஸ்ட் 2026 படி ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா அண்ட் வந்து ஏஷியாலேயே வந்து ரிச்சஸ்ட் பர்சன் யார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா அண்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியாலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.8 lakh crore worth. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. ஓகேங்களா, எலான் மஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர், டெஸ்லா சிஇஓட டெஸ்லா. ஓகேங்களா, ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ரிச்சஸ்ட் பர்சன். எந்த லிஸ்ட் படின்னு பார்த்தீங்கன்னா ஹுருனோட குளோபல் ரிச் லிஸ்ட் படி. ஓகேங்களா, அவருடைய நெட்ஒர்த் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா $7 $792 பில்லியன். யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசாஸ் வந்து செகண்ட் பிளேஸ்லையும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாரி பேஜ் அவர் வந்து தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா, இது வேர்ல்டு லெவலில். ஓகேங்களா, இந்தியா அண்ட் ஏஷியா லெவலில் ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இன்னோவேஷன் சேலஞ்ச் இன் கொலாபரேஷன் வித் த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் டால்பர்க் அட்வைசர்ஸ் டு டெவலப் கிளைமேட் இன்டெலிஜென்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ஃபைனான்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை லான்ச் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நபார்டு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நபார்டுக்கான எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் வந்து நபார்டுக்கான எக்ஸ்பென்ஷன். நபார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, லான்ச் பண்ணியிருக்காங்க. எதனோட கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் ஃபவுண்டேஷனும் ஒன்று வந்து டால்பர்க் அட்வைசர்ஸோடு சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, எதுக்கோசரம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் இன்டெலிஜென்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சருக்கும் ரூரல் ஃபைனான்ஸுக்கும் வந்து டெவலப் பண்ணுற விதமாக வந்து கொண்டு வந்தது தான் இந்த நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இன்னோவேஷன் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, யார் லான்ச் பண்ணதுன்னா நபார்டு வந்து லான்ச் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the development of novel antidotes for highly toxic organophosphorus compounds research project sanctioned by DRDO has been awarded to which university? எந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் நாவல் ஆன்டிடோட்ஸ் பண்ணதுக்கோசரம் ஃபார் ஹைலி டாக்ஸிக் ஆர்கன் பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் கோசரம் வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா DRDO வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. டு விச் யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்கான சாங்ஷன் பண்ண டோட்டல் அவுட்லே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 99.15 lakh இந்த ப்ராஜெக்ட் கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் கோசரம். ஓகேங்களா, யார் சாங்ஷன் பண்ணதுன்னா DRDO தான் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறது. எந்த யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரிசர்ச், எதுக்கான ரிசர்ச்னா இந்த நாவல் ஆன்டிடோட்ஸ் ஃபார் ஹைலி டாக்ஸிக் ஆர்கன் பாஸ்பரஸ் காம்பவுண்ட் இந்த ரிலேட்டடான ஒரு ரிசர்ச் பர்பஸுக்கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே பார்த்தீங்க அப்படின்னா 99.15 lakh. ஓகேங்களா, அவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரிசர்ச் பர்பஸ்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் OTECன்னு சொல்லுவாங்க. பிளான்ட் இஸ் பீயிங் டெவலப்ட் அட் விச் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டடான ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவரட்டி அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கவரட்டி. ஓகேங்களா, இந்த பிளேஸில் தான் வந்து OTEC அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டடான ஒரு ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சப்மிட்டட் இட்ஸ் 7th நேஷனல் ரிப்போர்ட் NR7 டு விச் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அசஸிங் ப்ராக்ரஸ் டுவோர்ட்ஸ் த 2030 குளோபல் பயோடைவர்சிட்டி கோல்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருக்கு எந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன், எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப்
பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டருக்கு தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது நேஷ்னல் ரிப்போர்ட் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஆக்சஸிங் ப்ராக்ரஸ் டுவோர்ட்ஸ் த 2030க்கான குளோபல் பயோடைவர்சிட்டி கோல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அதுக்கான டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்மிட்டை வந்து, அதாவது இந்த ரிப்போர்ட்டை வந்து இந்தியா வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. சிபிடின்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்வாயட் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஜெம் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் இன்க்ளூஷன் ஆஃப் விச் குரூப்ஸ் இந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஈக்கோசிஸ்டம் ஓகேங்களா. என்ன பர்பஸ்க்கோசரம் இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஜெம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பு ப்ளஸ் வந்து உமன் என்டர்பிரனர்ஸ்க்கு ப்ளஸ் வந்து யூத்துக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கோசரம் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த ஸ்வாயட் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. SWAYATT ஸ்டார்ட் அப் உமன் அண்ட் யூத் அட்வான்டேஜ் த்ரூ எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுக்கோசரம் ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த ஸ்வாயட் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணான்னு பார்த்தாங்கன்னா நியூ டெல்லியில் ஓகேங்களா. இது எதை மார்க் பண்ணுற விதமாக இந்த ஸ்வாயட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட இ மார்க்கெட் பிளேஸ் ஜெம்மோட ஒரு ஸ்டார்ட் பண்ணி 7th இயர் ஒரு செலிப்ரேஷனுக்கோசரம் இந்த ஸ்வாயட் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஜெம்மோட 7th, அதாவது ஸ்டார்ட் பண்ணி 7th இயர்க்கான ஒரு செலிப்ரேஷனில் வந்து இந்த ஸ்வாயட் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மிஸ் ஃபயர் அண்ட் ஃபியூரி கார்ப்ஸ் 14 கார்ப்ஸ் சைன்ட் அண்ட் MOU வித் விச் யூனிவர்சிட்டிஸ் ஃபாரஸ்ட் ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆன் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே 2026. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் ஃபாரஸ்ட்டோட வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியன் ஆர்மி ஃபயரில் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்திங்க அப்படின்னா லடாக்கோட தான் வந்து இந்த இந்தியன் ஆர்மி ஃபயர் அண்ட் ஃபியூரி கார்ப்ஸும் லடாக்கோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனியன் டெரிட்டரிஸோட ஃபாரஸ்ட் இக்காலஜிக்கும் ப்ளஸ் வந்து என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா March 3 அப்போ தான் வந்து இதுக்கான MOU வந்து சைன் பண்ணுது ஓகேங்களா. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே எப்போ அப்சர்வ் பண்ணோன்னா March 3 அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியும் ப்ளஸ் லடாக்கும் சேர்ந்து இந்த MOU வந்து சைன் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஜனுஷாதி Subtouch 2026 was observed from March 1 to 7, 2026 under which scheme? எந்த ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனுஷாதி சப்டச் அப்படின்னு கூட தான் வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜனுஷதி பரியோஜனா அப்படின்னு கூடிய அந்த ஸ்கீமு கீழே தான் வந்து இந்த ஜனுஷதி சப்தச் 2026 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெனரிக் மெடிஷனை வந்து ஒரு அஃபோர்டபுளாகவும் ப்ளஸ் வந்து குவாலிட்டியான ஒரு ஜெனரிக் மெடிஷனை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த PMBJP அப்படின்னு கூடிய இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தது ஓகேங்களா. PMBJP ஓகேங்களா. அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா அப்படின்னு கூடிய இந்த ஸ்கீம் ஓகேங்களா. இந்த ஸ்கீம் கீழே தான் வந்து இந்த ஜனுஷாதி சப்டச் 2026 அப்படிங்கிறத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் March 1 to March 7 ஓகேங்களா. ஜெனரிக் மெடிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா. ஜெனரிக் மெடிஷனை வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸும் ப்ளஸ் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்கணுன்றதை வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் அவர் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் ஓகேங்களா. Union Home Minister Amit Shah unveiled the mascots Pragati and Vikas for which upcoming national exercise. என்ன பர்பஸ்க்கோசரம் இந்த மேஸ்கட்ஸ் பிரகட்டி விகாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அன்வீல் பண்ணியிருக்காங்க, அதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரகட்டின்றதை வந்து ஃபீமேலை குறிக்கும், விகாஸ்ன்றதை வந்து மேலை வந்து குறிக்கும் ஓகேங்களா. விகாஸ்ன்றதை வந்து மேல் குறிக்கும். இது வந்து என்ன பர்பஸ்க்கோசரம் அன்வீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் 2027க்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இதை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர், அதாவது மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ் அமித் ஷா தான் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சஸ் 2027க்கு வந்து 5 டிஜிட்டல் டூல்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த 5 டிஜிட்டல் டூல்ஸில் வந்து
டிஜிட்டல் டூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா HLBCன்னு சொல்லிட்டு ஒரு வெப் ஆப்புமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா HLO மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா SC போர்ட்டல் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டலும். அடுத்து பார்த்தீங்கன்னா CMMS அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு சில டிஜிட்டல் டூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்கோசரம்னா இந்த சென்சஸ் 2027க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the Chief Justice of the Madras High Court by the President of India under Article 217 1 of the Constitution. எந்த கான்ஸ்டியூஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் மெட்ராஸோட ஹைகோர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாரை வந்து பண்ணியிருக்காங்கன்னா யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ யாரை சீஃப் ஜஸ்டிஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சுஷ்ருத் அரவிந்த் தர்மத்கரி அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 217 பார்ட் 1, அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒன்றுன்றது வந்து அதுக்கு உள்ளக்கூடிய ஒரு உட்பிரிவு மாதிரி. ஓகேங்களா, அதன்படி தான் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த சீஃப் ஜஸ்டிஸை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the governor of Bihar in March 2026. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்னர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்டோட கவர்னர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதன்படி இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் பீகாரோட கவர்னராக வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கவர்னர் ஆஃப் பீகாரோட கவர்னராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து ரீசெண்டாக இப்போ நியூ கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவிந்திர குப்தா அப்படின்றவங்கள, மகாராஷ்டிரா வந்து ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாகாலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிஷோர் யாதவ், தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், அதாவது கேரளாவோட கவர்னரை வந்து அடிஷ்னலாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டைமாக ஒரு இன்னொருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும் வந்து இவர் வந்து ஒரு அடிஷ்னல் இன்சார்ஜாக இருப்பார். ஓகேங்களா, தெலுங்கானாக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவ் பிரதாப் சுக்லா, வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா RN ரவி, டெல்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தரஞ்சித் சிங் சந்து, லடாக் பார்த்தீங்க அப்படின்னா வினய்குமார் சாக்சினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணி வேறு ஸ்டேட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நியூ கவர்னராக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Where was the Mobile World Congress 2026, the world largest event for the mobile and technology industry held in March 2-5 2026 வந்து கண்டக்ட் பண்ண இந்த மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்சிலோனா ஸ்பெயினில் தான் வந்து இந்த MWC மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸ்பெயினில் பார்சிலோனா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which technology company launched its first Sangam Infrastructure Innovation Center at the India System Development Lab campus in பெங்களூர் கர்நாடகாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஐடி கம்பெனி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னோவேஷன் சென்டர் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எங்கன்னா பெங்களூரில். ஸோ எந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா IBM தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, IBM தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க IBMக்கான எக்ஸ்பென்ஷன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னோவேஷன் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கேம்பஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Union Minister Sarbananda Sonowal laid the foundation stones for 4 riverine lighthouses along the banks of which river in Assam? அசாமோட எந்த ரிவரோட பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் மீன்ஸ் அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவரைன் லைட் ஹவுசஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அவர் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திராவோட ரிவர் அந்தோட ரிவர் பேங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அசாமோட ரிவர் பேங்க் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரிவரின் லைட் ஹவுசஸ் வந்து ஆனால் ஒரு அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான அப்ராக்சிமேஷன் ப்ராஜெக்ட்டுக்கான அப்ராக்சிமேஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அவுட்லே பார்த்தீங்கன்னா 84 crore வந்து இதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான அவுட்லே. ஓகேங்களா, யார் வந்து இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா சர்பனந்த சோனோவால். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ்க்கான மினிஸ்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி அக்ராஸ் ஆன் விச் டேட்? எந்த டேட்டில் வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 3 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் கன்சர்விங் ஹெல்த் ஹெரிட்டேஜ் அண்ட் லைவ்லிவுட் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா? அதாவது மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் கன்சர்விங் ஹெல்த் ஹெரிட்டேஜ் அண்ட் லைவ்லிவுட்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே மார்ச் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எந்த நாள் வந்து நம்ம இந்த நேஷனல் செக்யூரிட்டி டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே மார்ச் 4 தான் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான இன்னொரு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ் அப்படின்னு ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ண பார்த்தீங்கன்னா மார்ச் 4 1972 தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்சர்வ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 4 1972 தான் வந்து அப்சர்வ் பண்ணது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஒபிசிட்டி டே எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்? குளோபலி அப்சர்வ்ட் ஆன் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? எந்த டேட்டில் வந்து அப்சர்வ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மார்ச் 4 தான் வந்து வேர்ல்டு ஒபிசிட்டி டேவும் நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட இது வந்து 12வது எடிஷன், அதாவது 12வது முறையாக வந்து நம்ம இந்த வேர்ல்டு ஒபிசிட்டி டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா 8 பில்லியன் ரீசன்ஸ் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா? அதாவது 8 பில்லியன் ரீசன் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி அப்படின்றது தான் ரீசன் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் சேஃப்டி டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 4 தான் வந்து அப்சர்வ் பண்ணுறது. இந்த மார்ச் 4 நேஷனல் சேஃப்டி டேக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ் எஜுகேட் அண்ட் எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி அப்படின்றது தான் ன்னு வச்சுக்கோங்க. என்கேஜ், ஓகேங்களா, எஜுகேட் அண்ட் எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா? அதாவது ன்றது பார்த்தீங்கன்னா என்கேஜ் எஜுகேட்டு எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி அப்படின்றது தான் வந்து இந்த 2026 நேஷனல் சேஃப்டி டேக்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜன் அஷுதி திவாஸ். ஓகேங்களா? அஷுதி திவாஸ் இதுக்கு இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெனரிக் மெடிசன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இதை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7 தான் வந்து இந்த ஜன் அஷுதி அஷாதி டேவா வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரிக் மெடிசன் டேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸாக நம்ம ஒரு கொஷின் இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸுமே நம்ம ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது ஜெனரிக் மெடிசனை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக, ஓகேங்களா, அதை வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸும் ப்ளஸ் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய டே தான் வந்து மார்ச் 7. ஓகேங்களா? Who presented the Goa state budget for the financial year 2026-27 worth பார்த்தீங்க அப்படின்னா 30,195 crore வந்து பண்ணியிருக்காங்க இந்த கோவா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பனாஜில. ஓகேங்களா? ஸோ யார் வந்து இந்த ஸ்டேட் பட்ஜெட் கோவாவோட ஸ்டேட் பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிரமோத் சவாந்த் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவாக்கான ஸ்டேட் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? அதனுடைய பட்ஜெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30,195 crores வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கோவாவோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பனாஜில. யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரமோத் சவாந்த். ஓகேங்களா? இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவாவோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமோத் சவாந்த். ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ஓவராலா 2026 to ஃபினான்ஷியல் இயர் 27க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பட்ஜெட் எவ்வளோ அலோகேஷன்னா 30,195 crore. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு தனி அலோகேஷன் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காம அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which team won the ICC Men's T20 World Cup 2026 by defeating New Zealand? ஓகேங்களா? இந்த ஃபைனல் அட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல நடந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு எதிராக வந்து ஆடினாங்க. ஓகேங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? யார் வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. இந்தியாவும் நியூசிலாந்து தான் வந்து
ஒரு நிமிஷம் கலர் கலர் ஓகே. இந்தியாவும் நியூசிலாந்து தான் வந்து ஆப்போசிட்டா விளையாடுனது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதில வின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதில எவ்வளோ ரன் வித்தியாசத்தில பார்த்தீங்க அப்படின்னா, 96 ரன்ஸ் வித்தியாசத்தில வந்து வின் பண்ணியிருக்கிறது இந்தியா T20 வேர்ல்டு கப்ல. ஓகேங்களா. எதுல 2026 இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 10த் எடிஷனா வந்து நடக்குது. அதாவது 10வது கன்டினியூஸ் ஓகேங்களா. 10த் எடிஷனா நடந்த இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்ல இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எங்க அந்த மென்னோட ஃபைனல் T20 வேர்ல்டு கப் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, the ESA and ISRO arrangement concerning joint calibration and validation activities for Earth observation missions was signed between ISRO and which international space agencies? அதாவது இஎஸ்ஏவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்டான கன்சர்னிங் வந்து ஜாயிண்ட் கேலிபிரேஷன் ப்ளஸ் வந்து வேலிடேஷன் ஆக்டிவிட்டிஸ் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இஓஎம் அதாவது எர்த் அப்சர்வேஷன் மிஷின் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஏஜென்சிக்கு பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு இடையே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அதாவது இஎஸ்ஏ என்றது தான் வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இஸ்ரோவும் சேர்ந்து தான் வந்து இந்த எர்த் அப்சர்வேஷன் மிஷனுக்கான ஒரு கேலிபிரேஷனும் ப்ளஸ் வந்து வேலிடேஷன் ஆக்டிவிட்டிஸ் கோசரம் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பர்பஸ் கோசரம் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ப்ளஸ் வந்து இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இதுக்கான ஒரு மூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was approved by the Reserve Bank of India as the interim chief executive officer CEO of Fino Payment Banks. Fino Payments Banksக்கான interim chief எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் சிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யாரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேட்டன் மெர்ச்சன்ட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டரிம் சிஓ அதாவது பர்மனன்ட் கிடையாது இன்டரிம் ஒரு டெம்பரவரியா ஓகேங்களா. ஒரு நடுநிலைமை யாரும் வந்து இன்னும் எப்படி சொல்றதுன்னா அப்பாயின்மெண்ட் ஃபுல்லா பண்ணல ஒரு இன்டரிம் சிஓ வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினோ பேமெண்ட் பேங்க்குக்கு. அவருடைய நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டன் மெர்ச்சன்ட் அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the third supreme leader of Iran by the Assembly of Experts following the death of Ali கமினி. அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரானோட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சுப்ரீம் லீடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொஜ்டபா கமினி அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரானோட சுப்ரீம் லீடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பை த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொஜ்டபா கமினி அப்படின்றவங்கள தான் வந்து இப்போ ஈரானோட சுப்ரீம் லீடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் பிளேஸ்டு குவைத் அண்ட் பப்போ நியூ ஜூனியா ஓகேங்களா Papua New Guinea on its list of jurisdictions under increased monitoring commonly known as the grey list in February 2026. எந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைத்துன்னு ஒன்று வந்து பாப்புவா நியூ கினியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜூரிஸ்டிகேஷன் அண்டர் இன்க்ரீஸ்டு மானிட்டரிங் அதாவது மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடியது. ஓகேங்களா. அதை வந்து காமனாக என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவைத் அண்ட் பாப்புவா நியூ கினியா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா FATFன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைத்தையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கினியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிகேஷன் அண்டர் இன்க்ரீஸ்டு மானிட்டரிங் அதிகமாக வந்து அது அதாவது அது மானிட்டர் பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா. அது ஒரு ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் என்டேஞ்சர் ஸ்பீசியஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கிரே லிஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் ஜூரிஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்க்ரீஸ் ஆகும் மானிட்டர் வந்து இன்னும் அதிகப்படுத்துறாங்க. ஓகேங்களா. எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the 11th edition of joint military exercise நேம் பார்த்தீங்க அப்படின்னா லமிட்டியே ஓகேங்களா 2026 was conducted between இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா லாமிட்டி LAMITIYEன்னு சொல்லுவாங்க 2026. இது எத்தனாவது எடிஷனாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11th எடிஷனாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவும் எந்த கண்ட்ரிக்கு இடையே நடந்த இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அது வந்து CHLSக்கும் வந்து கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸசைஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லமிட்டே அப்படின்னு கூடிய ஒரு
எக்ஸர்சைஸ் இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11th எடிஷனா வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்தியாவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எல்ஸ்க்கும் ஓகேங்களா. இது வந்து ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் இது ஓகேங்களா. எங்க கண்டக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஏன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஏ ஓகேங்களா. ஸோ எஸ்டிஏன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்லோட டிஃபென்ஸ் பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சிஹெச்எஸ் டிஃபென்ஸ் அகாடமி சிஹெச்எஸ்ல தான் வந்து இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் ட்ரெண்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர் 2026 ரிலீஸ்டு பை சிப்ரி SIPRI India ranked which position among the world's largest arms imported during 2021 to 25 ஓகேங்களா. இந்த பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட யார் அந்த ட்ரெண்ட்ஸ் இன் ட்ரெண்ட் அதாவது அந்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் ஓகேங்களா. ஸோ யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிப்ரி அப்படின்றவங்க தான் வந்து SIPRI அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ன்றது தான் வந்து இந்த சிப்ரிக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர் 2025 அப்படின்றது தான் வந்து அதனுடைய டைட்டில். அதன்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்குது ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கிறது ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இன்ஸ்டியூட் சைன் அண்ட் MOU வித் இஸ்ரோவோட சைன் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு என்ஹான்ஸ் மெடிக்கல் ரிசர்ச் ரிலேட்டட் டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அண்ட் ஹெல்த் கேர் சொல்யூஷன் ஃபார் அஸ்ட்ரானட்ஸ் கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோவும் இன்னொரு இன்ஸ்டியூட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு இன்ஸ்டியூட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ் தான் வந்து இன்னொரு இன்ஸ்டியூட். எய்ம்ஸும் ப்ளஸ் வந்து இஸ்ரோவும் சேர்ந்து தான் வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ரிசர்ச் ஓகேங்களா. அந்த மெடிக்கல் ரிசர்ச் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனோட ஸ்பேஸ் ஃபிளைட் பண்ணக்கூடிய அதுக்கு பற்றியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானட்ஸ்க்கான ஒரு ஹெல்த்துக்கு ரிலேட்டடான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கான ஒரு ரிசர்ச் தான் வந்து இந்த 2 ரிசர்ச் பண்ணுறதுக்கோசரம் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸும் சேர்ந்து தான் வந்து இதுக்கான MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எய்ம்ஸ்க்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்றது தான் வந்து எய்ம்ஸ்க்கான எக்ஸ்பான்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி ஜாயின்ட்லி லான்ச்டு த pharmaceutical and nutraceutical ஓகேங்களா காரிடர் டு எக்ஸ்பேண்ட் ஆக்சஸ் டு த CIS அண்ட் யூரேஷியன் ஹெல்த் கேர் மார்க்கெட்ஸ் ஓகேங்களா. இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி ஒரு ஃபார்மாசிட்டிக்கலும் ப்ளஸ் வந்து நியூட்ராசிட்டிக்கல் காரிடர் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு எக்ஸ்பேண்ட் த ஆக்சஸ் அவங்களோட ஆக்சஸ் வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு ஓகேங்களா. டு த CIS அண்ட் யூரேஷியன் ஹெல்த் கேர் மார்க்கெட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து தான் வந்து இது வந்து ஜாயின்ட்லி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதுக்கான எவ்வளோ ஒர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கூடிய ஒர்த் பார்த்தீங்கன்னா 7 to ஓகேங்களா 7 to 10 பில்லியன் வரைக்கும் வந்து இதுக்கான பட்ஜெட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதுக்கான எஸ்டிமேட்டடான ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா USD டாலர்ல 7 to 10 பில்லியன் வந்து இதுக்கான ஒர்த் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the Jal Mahotsav 2026 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் வைட் கேம்பெயின் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் இது எல்லாமே வந்து நடக்குது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் வைட் கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யார் வந்து இந்த ஜல் மஹோத்சவ் 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா CR பட்டேல் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஹோத்சவ் வந்து அதாவது லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இந்த CR பட்டேல்ன்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகாந்த் ரகுநாத் பட்டேல் அப்படின்றவர் ஓகேங்களா. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியோட ஒரு மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் தான் CR பட்டேல். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல் மஹோத்சவ் 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which digital payment company partnered with Gokvik ஓகேங்களா டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் கன்வர்ஷன் டு கம்ப்ளீஷன் C2Cன்னு சொல்லுவாங்க ஸ்டாக் ஃபார் டைரக்ட் டு கன்சியூமர் பிராண்ட்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டடான ஒரு ஸ்டாக் ஓகேங்களா பிராண்டு.
ஸோ இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் ஒன்று வந்து இது கோக்விக் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனியோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேயூ அப்படின்னக்கூடிய ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோக்விக்ன்றக்கூடிய ஒரு கம்பெனியும் சேர்ந்து தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டடான ஒரு C2C அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் D2C பிராண்டுக்கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் லான்ச்டு த பாப் உமன் சஃபைர் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஸ்பெஷல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் டிசைக்னேட்டட் ஃபார் உமன்ஸ் கஸ்டமர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கஸ்டமருக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் வந்து ஒரு புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு பேங்க்ல. ஓகேங்களா? அதனோட நேம் டைட்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாப் உமன் சஃபைர் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்றத ஒரு நேமில் வந்து கொண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்க்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம்லேயே இருக்கு பிஓபி. ஓகேங்களா? பாப் பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேங்களா? அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னா ஸ்பெஷல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா டிசைனட் யாருக்கு பார்த்தீங்கன்னா உமன் கஸ்டமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய உமன் கஸ்டமர்ஸ் கோசம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ஒர்த் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 117.5 crore 54 crore வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ரெனோவேஷன் ஆஃப் ஹிஸ்டோரிக் பாஸ்கல் பிரிட்ஜ் அட் விச் போர்ட். எந்த போர்ட்டில் வந்து இந்த ஹிஸ்டோரியான ஒரு பாஸ்கல் பிரிட்ஜ் வந்து இருக்கு. அதை பார்த்தீங்க அப்படின்னா ரினோவேஷன் பண்ணுறதுக்கோசரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 117.54 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால். ஓகேங்களா? இவர் யாருன்னு சர்பானந்த சோனோவால்ன்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ்க்கான மினிஸ்டர் தான் வந்து சர்பானந்த சோனோவால். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டோரிக்கான ஒரு பாஸ்கல் பிரிட்ஜுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்ஜெட் வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்கான ஒர்த். ஓகேங்களா? இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டாவில் தான் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து இருக்கிறது. ஓகேங்களா? என்ன பர்பஸ்க்கோசரம் ரெனோவேஷன்னா அதனுடைய சேஃப்டி. ஓகேங்களா? அதை மறுபடியும் திருப்பியும் அதனுடைய சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதனோட மறுபடியும் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து எஃபிஷியன்சியாக கொண்டு போகிறதுக்கோசரம் வந்து தான் வந்து இந்த ரெனோவேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிக் பாஸ்கல் பிரிட்ஜ் அப்படின்னக்கூடிய இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் கிட்ட தான் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கு. எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who released the vision document titled Defense Forces Vision 2047 a roadmap for a future ready Indian military in New Delhiல வந்து இதுக்கான புக்குக்கான ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட் டைட்டில். ஓகேங்களா? ஸோ யார் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட மினிஸ்ட்ரி தான் வந்து ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷன் டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் விஷன் 2047 a roadmap for a future ready Indian military அப்படின்னக்கூடிய ஒரு டைட்டிலில் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் யூனியன் மினிஸ்டர் ரிலீஸ்டு த ரிப்போர்ட் மேப்பிங் ஆஃப் டெக்ஸ்டைல் வேஸ்ட் வேல்யூ செயின் இன் இந்தியா டு ப்ரொமோட் சஸ்டைனபிலிட்டி இன் த டெக்ஸ்டைல் செக்டார் அப்படின்னக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கிரிராஜ் சிங் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிராஜ் சிங்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைலோட மினிஸ்டர். ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிங் ஆஃப் டெக்ஸ்டைல் வேஸ்ட் வேல்யூ செயின் இன் இந்தியா அப்படின்னக்கூடிய ஒரு டைட்டிலில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கான இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சஸ்டைனபிலிட்டியை வந்து டெக்ஸ்டைல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு சஸ்டைனபிலிட்டியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்தது தான் வந்து இந்த ரிப்போர்ட். ஓகேங்களா? யார் ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிரிராஜ் சிங். இவர் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்க்கான மினிஸ்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the union cabinet approved the extension of the Jal Jeevan Mission JJM until which year with an enhanced outlay of 8.69 lakh crore-க்கான அவுட்லேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த JJM ஜல் ஜீவன் மிஷனை வந்து அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு யோஜனா ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் தேவைப்படும் போது அந்த ஸ்கீம் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி ஜல்ஜீவன் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த இயருக்கு வரையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2028 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜல்ஜீவன் மிஷனுக்கான ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கான ஒரு அவுட்லேவா அந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.69 lakh crore வந்து அதுக்கான அவுட்லேவா வந்து எஸ்டிமேஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷின் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம யாருக்காச்சும் தெரிஞ்சுட்டா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் டீப் டெக் ஸ்டார்ட் அப் இன்ட்ரடியூஸ்டு த அவதார், அதாவது ஆம்பிபியஸ் வெஹிக்கல் ஃபார் அட்டானமஸ் டாக்டிக்கல் ஏரியல் அண்ட் அக்வாட்டிக் ரெக்கனைசன்ஸ் அப்படின்னக்கூடிய இந்த அவட்டாரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டார்ட் அப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆம்பிபியஸ் ட்ரோன் கேப்பபிள் ஆஃப் ஆப்ரேட்டிங் போத் இன் ஏர் அண்ட் அண்டர் வாட்டர். ஓகேங்களா. மேலேயும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கான ஒரு ட்ரோன், ஆம்பிபிஎஸ் ட்ரோன் அப்படின்னக்கூடிய ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எது, அதனுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்வா ஏர் எக்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம். ஓகேங்களா. இதுலேயே அக்வானும் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரெண்டுமே சேர்ந்தது தான் அக்வாரெக்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்னக்கூடிய ஒரு டீப் டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவட்டார் அப்படின்னக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆம்பிபிஎஸ் ட்ரோன், அதாவது ஏர்லையும் ப்ளஸ் வந்து அண்டர் வாட்டருக்குள்ளேயும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ட்ரோனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which municipal corporation listed Maharashtra's first ever public issue of urban local body green municipal bonds on national stock exchangeல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த முனிசிபல் கார்பரேஷன் மகாராஷ்டிராவோட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாசிக் முனிசிபல் கார்பரேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி எதில் பார்த்தீங்கன்னா கிரீன் முனிசிபல் பாண்ட்ஸை வந்து என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க மும்பை மகாராஷ்டிராவில். ஓகேங்களா. எந்த கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா நாசிக் முனிசிபல் கார்பரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஃபின்டெக் கம்பெனி லான்ச்டு த ரூபே ஆன் தி கோ கார்டு. ஓகேங்களா. எ நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் என்ன பர்பஸ்க்குன்னா ஃபார் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபின்டெக் கம்பெனி வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபோன்பே தான் வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஃபார் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆன் தி கோ கார்டு அப்படின்னக்கூடிய ஒரு கார்டு. ஓகேங்களா. ஃபோன்பே தான் அதை லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த கோல்டு ரெஸ்பான்ஸ் 2026 மிலிட்டரி எக்ஸசைஸ் கண்டக்டட் இன் நார்த்தன் நார்வே அண்ட் ஃபின்லாண்ட் இஸ் ஆர்கனைஸ்டு பை விச் அலையன்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேட்டோ. ஓகேங்களா. நேட்டோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. நேட்டோக்கான எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா. இதனுடைய அலையன்ஸ் மூலிமா தான் இந்த கோல்டு ரெஸ்பான்ஸ் 2026க்கான மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கமென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் மிலிட்டரி எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. கோல்டு ரெஸ்பான்ஸ் 2026 எதன் அக்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தன் நார்வேவும் ஃபின்லாண்டுக்கும் அதாவது அது இடையே அக்ராஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யாரோட அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நேட்டோட அலையன்ஸில் நேட்டோக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who inaugurated the 11th edition of the Raisina Dialogue held in நியூ டெல்லி இன் 2026க்கான இந்த ரெய்சினா டயலாக் வந்து நியூ டெல்லியில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. யார் இனாகிரேட் பண்ணாங்க இந்த ரெய்சினா டயலாக் பார்த்தீங்க அப்படின்னா 11th எடிஷன் இதோட. ஓகேங்களா. ஸோ இந்த 11th எடிஷனை வந்து யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இனாகிரேஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெய்சினா டயலாக் பார்த்தீங்க அப்படின்னா ரெய்சினா டயலாக் வந்து பார்த்தீங்க 2026 11th எடிஷன் எங்க கண்டக்ட் பண்ணாங்க நியூ டெல்லி. யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the உத்தரகாண்ட் பட்ஜெட். ஓகேங்களா. 2026-27 ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,11,703.21 crore வந்து பண்ணியிருக்காங்க. அதனுடைய பட்ஜெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பராரியசன் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல. ஓகேங்களா. ஸோ இந்த உத்தரகாண்ட் பட்ஜெட் யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி யார் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா புஷ்கர் சிங் தமி அப்படின்றவர் தான் வந்து இந்த ப்ரெசென்ட் வந்து பண்ணியிருக்கிறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது. இவர் வந்து உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது. அதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,11,703.21 crore வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான பட்ஜெட்டாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஆர்டிஓ அண்ட் தி இந்தியன் நேவி சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் த ஃப்ளைட் ரிலீஸ் ட்ரையல்ஸ் ஆஃப் த இண்டிஜினஸ் ஏர் ட்ராப்பபிள் கண்டெய்னர் ADC-115 சொல்லுவாங்க ஃப்ரம் விச் ஏர்கிராஃப்ட். எந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஏடிசி 150க்கான ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது எந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போயிங் P-8I பொசிடன் அப்படின்னு கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட்லேருந்து தான் இதை வந்து ட்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ டிஃபென்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ஓகேங்களா. யார் யார் டிஆர்டிஓ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் இந்தியன் நேவியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஏடிசின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர் டிராப்பபிள் கண்டெய்னர் 150 ஓகேங்களா. எந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிங்கோட ஏர்கிராஃப்ட் P-8I பொசிடன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization signed an MOU with them Indo Canada Chamber of Commerce ICC during the India Canada Business Roundtable held in New Delhi. டெல்லியில கண்டக்ட் பண்ண இந்த பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ கனடாவுக்கான சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் இந்தியா கனடாக்கான பிசினஸ் ரவுண்ட் டேபிள் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதில் வந்து எந்த ஆர்கனைசேஷனோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோச்சாமோட தான் சேர்ந்து வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசோசாம்க்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் வந்து இந்த அசோசாம்க்கான எக்ஸ்பென்ஷன். பார்த்தீங்கன்னா இவங்களும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ கனடா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சேர்ந்து தான் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து அசோசாமும் ஐசிசிசின்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ கனடா பிசினஸ் ரவுண்ட் டேபிள் அப்போ வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க எங்கன்னா நியூ டெல்லியில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank became the first bank in India to issue the domestic green bonds for the infrastructure financing by raising rupees 10,000 crore through Series 1 long-term green infrastructure bonds பர்பஸுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் ஓகேங்களா. ஸோ எந்த பேங்க் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா டு இஷ்யூ டொமஸ்டிக் கிரீன் பாண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஃபார் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்சிங் பை ரைசிங் எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 crore ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் 1 லாங் டேர்ம் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா BOB பேங்க் ஆஃப் பரோடா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் இஸ் செக்யூர்டு த ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஓகேங்களா. எந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க இன் இந்தியா in the implementation of interoperable criminal justice system ஓகேங்களா 2.0 according to the NCRB dashboard படி ஓகேங்களா. ஸோ யார் வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்கிறது. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2.0ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஜேஎஸ்க்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு எதன்படி பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்பி டேஷ்போர்டை வச்சு பார்க்கும்போது ஓகேங்களா. இந்த என்சிஆர்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வச்சு தான் வந்து இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி இதில் எந்த பிளேஸ் வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஓகேங்களா. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா, தேர்ட் வந்து அசாம், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் சொல்லிட்டு இந்த வரிசையில் வந்து இருக்குது ஓகேங்களா. இது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்குன்னா இந்த இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் 2.0 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது உத்தரகாண்ட்ல ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Prime Minister Narendra Modi inaugurated the and laid foundation stone for the development projects of worth rupees பார்த்தீங்க அப்படின்னா 33,500 crore in which city எந்த சிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 33,500 crore வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ 33,500 crore ஓகேங்களா. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மெட்ரோ எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட் கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டா புண்டி கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து கட்டுறதுக்கு ஓகேங்களா. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டா ராஜஸ்தானில். ஸோ இதுக்கான மொத்த அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 33,500 crore வந்து சேர்த்தி கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் ஒர்த்தா ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the Punjab state budget of financial year 26 to 27 with a total outlay of 2,60,437 crore வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதனோட டோட்டல் பட்ஜெட்டா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி. யார் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பால் சிங் சீமா அப்படின்றவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இவங்க ஓகேங்களா. எந்த ஸ்டேட்னா பஞ்சாபோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு ஹர்பல் சிங் சீமா அப்படின்றவங்க ஓகேங்களா.
இவர் தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப். இவர் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,60,437 crore வந்து இந்த பஞ்சாப்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனான ஓவர்லே, அதாவது டோட்டல் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஒன் த 2026 ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் F1 கத்தார் ஏர்வேஸ் ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 ஹெல்ட் அட் ஆல்பர்ட் பார்க் சர்க்கியூட் இன் மெல்பர்ன் ஆஸ்திரேலியால கண்டக்ட் பண்ண இந்த ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்காங்க அந்த 2026 பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் ரசல் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இந்த 2026க்கான ஃபார்முலா 1 ரேஸ். ஓகேங்களா. ஸோ இது மெயினாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஃபார்முலா 1 ரேஸ் ஆஸ்திரேலியா 2026 ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஜார்ஜ் ரசல் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. இந்த கேம் 2026 ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா F1 கத்தார் ஏர்வேஸ் ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the CISF Raising Day is observed every year across India on which date? CISF Raising Day நம்ம எப்போ அப்சர்வ் பண்றோம்? CISF அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ரைசிங் டேவா எப்போ நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 10 தான் வந்து CISF ரைசிங் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம். இந்த CISF வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969ல. ஓகேங்களா. அப்போ இருந்து வந்து டு கமமரேட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் CISF இன் 1969 அவங்களுடைய சர்வீஸை வந்து மரியாதை கொடுக்குற விதமாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சாக்ரிஃபைஸு, ஓகேங்களா, பர்சனல் சேஃப்கார்ட் இந்த நேஷனல் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அசட்ஸ். ஓகேங்களா. இந்த 10th March 2026 வந்து படி பார்க்கும்போது எத்தனாவது டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம், எத்தனாவது டைம் ஓகேங்க பார்த்தீங்கன்னா 57th எடிஷன், அதாவது 57th 1969லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 படி 57th CISF ரைசிங் டேவா நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா. 10th March தான் வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்றோம் எவ்ரி இயர் பார்த்தோம் அப்படின்னா March 8 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம். இந்த 2026க்கான தீம் பாத்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். 8 March 2026 படி பார்க்கும்போது 51st இயரா வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம் ஃப்ரம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவா அப்சர்வ் பண்றதுல இருந்து. ஓகேங்களா. யுனைடெட் நேஷன் வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரையும் பாத்தீங்கன்னா 51st டைம். ஓகேங்களா. 8th March வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. தீம் பாத்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்றது தான் 2026க்கான தீம். ஓகேங்களா. ஆயில் இந்தியா லிமிடெட் signed an MOU with which organization under the Ministry of Tribal Affairs டு சப்போர்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதாவது ட்ரைப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா OIL, அதாவது ஆயில் இந்தியா லிமிட்டடும் ப்ளஸ் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா NSTFDC. ஓகேங்களா. NSTFDCன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது தான் வந்து இந்த NSTFDCக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. ஸோ இவங்களும் ப்ளஸ் வந்து ஆயில் இந்தியா லிமிட்டடும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைப்ஸ்க்கு வந்து அதாவது சப்போர்ட் பண்ணுற விதமாக, ஓகேங்களா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் சைன்ட் அன் MOU வித் விச் ஆர்கனைசேஷன் டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் லைஃப் சைக்கிள் சப்போர்ட் மாடல் ஃபார் பர்சன் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட். அதாவது அவங்களுக்கான ஒரு ஹியரிங் இம்பேர்மெண்ட் சப்போர்ட் லைஃப் சைக்கிள் சப்போர்ட் மாடல் மூலிமா வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப், அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து. ஓகேங்களா. அந்த இன்னொரு ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொலேஷன் ஆஃப் த வில்லிங் அப்படின்னு கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு லான்ச்சை வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஒரு லைஃப் சைக்கிள் சப்போர்ட் மாடலா. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சன் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு அவசரம் லான்ச் பண்ணது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வரும். அவங்க மூலியமா தான் வந்து லான்ச் பண்ணது இந்த ஒரு நியூ லான்ச். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் MSDEன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சைன் அண்ட் MOU வித் விச் ஃபவுண்டேஷன், எந்த ஃபவுண்டேஷனோட வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டு ஸ்ட்ரென்தன் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா
டு ஸ்ட்ரென்தன் ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்கில்டு இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கோசரம் அவங்களுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப்பும் இன்னொரு ஃபவுண்டேஷனும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கதி ஃபவுண்டேஷன், அதாவது GATI ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது குளோபல் ஆக்சஸ் டு டேலண்ட் ஃப்ரம் இந்தியா அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. குளோபல் ஆக்சஸ் டு டேலண்ட் ஃப்ரம் இந்தியா அப்படின்றது தான் வந்து இந்த GATIக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. அந்த ஃபவுண்டேஷனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்பும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்கில்டு இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கோசரம் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ரிலீஸ்ட் எ ஸ்பெஷல் கவர் டு மார்க் த பர்த் சென்டினரி ஆஃப் விச் லெஜெண்டரி இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிஷியன், ஒரு இந்துஸ்தானி ஒரு கிளாசிக்கல் மியூசிஷியன் அவங்களுடைய ஒரு பர்த் சென்டினரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியா போஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்த் சென்டினரியை வந்து ஒரு மார்க் பண்ணுற விதமாக, அதாவது அவங்களுடைய இதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற விதமாக இல்லை அவங்கள வந்து குறிக்கிற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிஷியன் யார் அப்படின்ற லெஜெண்டரி மியூசிஷியன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனுபூர்ணா தேவி. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு பர்த் சென்டினரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்சர்வ் பண்ணுற விதமாக செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கவர் வந்து இந்தியன் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மியூசிஷியன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து இந்த போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கொல்கத்தா ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸில் கொல்கத்தாவில் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் HD குமாரசாமி விசிட்டட் அண்ட் டெடிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அட் விச் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் ஹரித்வார் உத்தரகாண்ட் ஓகேங்களா. உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் HD குமாரசாமி அவர் வந்து விசிட் பண்ணி ஓகேங்களா ஒரு டெடிகேட்டடான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது எந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வார் உத்தரகாண்டில். ஸோ அந்த கம்பெனி எந்த கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெல் கம்பெனி, அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த கம்பெனிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணி இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்க்கான ஒரு இது வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் உத்தரகாண்டில் தான் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இந்த BHELக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ன்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI signed a strategic partnership agreement with which Japanese financial institution to strengthen கிராஸ் பார்டர் கேபிட்டல் ஃப்ளோஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வலுப்படுத்துற விதமாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கூட ஓகேங்களா. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா MUF பேங்க், MUFG பேங்க்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த பேங்க்கோட தான் வந்து சேர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா SBI வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஓகேங்களா. எந்த இதுக்குன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரிலேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேன்சல் த சர்டிஃபிகேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது CORன்னு சொல்லுவாங்க, ஆஃப் ஹவு மெனி எத்தனை வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் த ரெகுலேட்டரி ஆக்ஷன் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட NBFCக்கான ஒரு சர்டிஃபிகேஷனை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை NBFCக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 NBFC பேங்க்குக்கான ஒரு COR வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. யார் கேன்சல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா RBI ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 9 NBFC வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே முன் வந்து அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ப்ராசஸ் ஒர்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெளியே வந்துட்டு இருக்கும் எக்ஸிட் அந்த அளவுக்கு இல்லாமல், இல்லைன்னா வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ சில ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா 9 அதர் வந்து NBFC வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லைசன்ஸ் வந்து அவங்களே வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த 36 பார்த்தீங்க அப்படின்னா RBI வந்து கேன்சல் பண்ண சர்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ண ஒரு சில 36 NBFCக்கான சர்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization partnered with Novo Nordisk to raise awareness about childhood obesity in India ஓகேங்களா. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நோவோ நார்டிஸ்க் அப்படின்னு கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோட பார்ட்னர் பண்ணிட்டு ஓகேங்களா என்ன அவேர்னஸ் கொண்டு வருதாங்க பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டியை வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டு வரதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியா கூட ஓகேங்களா. எந்த ஆர்கனைசேஷனோட பார்த்தீங்க அப்படின்னா WHO ஃபவுண்டேஷன் ஓகேங்களா. WHO ஃபவுண்டேஷனும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நோவோ நார்டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த நோவோ நார்டிஸ்க்ன்றது என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா டேனிஷோட, அதாவது டேனிஷ் நாட்டோட
ஒரு டேனிஷ் நாட்டோட ஒரு மல்டிநேஷ்னல் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. ஓகேங்களா, இந்த நோவோ நார்டிஸ்க்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி, ஒரு ஃபார்மா கம்பெனி. ஓகேங்களா, டேனிஷோட ஒரு ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா WHO ஃபவுண்டேஷனோட சேர்ந்து சைல்டுஹுட் ஒபிசிட்டியை வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Department for Promotion of Industry and Internal Trade signed an MOU with which company to promote collaboration in the cooling and smart appliance ecosystem வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா DPIITயும் இன்னொரு கம்பெனியும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன கம்பெனி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா வோல்டாஸோட சேர்ந்து. ஓகேங்களா, அதாவது DPIIT அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடும் ப்ளஸ் வந்து வோல்டாஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலாபரேஷன் பண்ணி கூலிங் அண்ட் ஸ்மார்ட் அப்ளையன்ஸ் ஈகோசிஸ்டத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who released the Fiscal Health Index FHI ன்னு சொல்லுவாங்க. FHI 2026 the second annual edition in New Delhi வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் எடிஷன். ஓகேங்களா, செகண்ட் ஆனுவல் எடிஷன் Fiscal Health Index. ஓகேங்களா, ஸோ இது யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சுமன் பெர்ரி அப்படின்றவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் சுமன் பெர்ரின்றவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமன் பெர்ரின்றது யாருன்னா நிதி ஆயோக்கோட ஓகேங்களா நிதி ஆயோக்கோட ஒரு வைஸ் சேர்மேன் தான் வந்து இவங்க. ஓகேங்களா, நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மன். ஓகேங்களா, வைஸ் சேர்மன் தான் வந்து இவங்க சுமன் பெரின்றவங்க. ஓகேங்களா, இவங்களும் ப்ளஸ் வந்து யாருன்னா நிதி சிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, NIDHI நிதி சிப்பர்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேங்களா, CEO அடிஷனல் சார்ஜாக இருக்கக்கூடிய இவரும் நிதி சிப்பரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மன் வந்து சுமன் பெரி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்து இந்த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2026 செகண்ட் எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக்கோட ஹெட் குவார்ட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which country topped the medal standing at the World Para Athletics Grand Prix 2026 in New Delhi லெக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸில் எந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேஸில் இருக்குது இந்த 2026 வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸில். ஓகேங்களா, இந்தியா தான் வந்து டாப் பிளேஸில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ்க்கு வந்து இன்னொரு நேம் ப்ரீவியஸாக வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா IPC அத்லெட்டிக்ஸ்னு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பேராலிம்ப் கமிட்டியோட ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த கேம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெட் குவார்ட்டர் வந்து அதாவது வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் அதாவது இந்த IPCயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி. ஓகேங்களா, ஜெர்மனியில் பான் அப்படின்றது தான் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர். இப்போ கரண்ட் சேர்மன் CEOவா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுல் ஃபிட்ஸர்கேரல்ட் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா, பவுல் ஃபிட்ஸர்கேரல்ட் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் CEOவா வந்து இருக்கிறது. ஓகேங்களா, இப்போ டாப் பிளேஸில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து டாப் பிளேஸில் இருக்கக்கூடிய வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் 2026. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் கவுஹாத்தி யூனிவர்சிட்டி டிஸ்கவர்ட் a நியூ பிளான்ட் ஸ்பீசியஸ் உஸ்பெக்கியா ஜூபென் கரியானா அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்பீசியஸ் வந்து ஒரு பிளான்ட்டோட ஸ்பீசியஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, அதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எந்த நேஷனல் பார்க் இன் விச் நேஷனல் பார்க் ஆஃப் அசாமில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க்கில் தான் வந்து இந்த நியூ பிளான்ட் ஸ்பீசியஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கவுஹாத்தி யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த நேஷனல் பார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசாமில் மனாஸ் நேஷனல் பார்க்கில் தான் வந்து இந்த பிளான்ட் ஸ்பீசியஸ் வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மனாஸ் நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஓகேங்களா, இந்த மனாஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த நேஷனல் பார்க் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் பார்க்கான செப்பரேட் வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, மனாஸ் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் பார்க்கில் தான் வந்து இந்த நியூ பிளான்ட் ஸ்பீசியஸை வந்து டிஸ்கவர் வந்து பண்ணியிருக்காங்க. யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரிசர்ச் பீப்புள்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which renowned Tamil poet was selected for the 60th ஞானபீத் அவார்ட் 2025க்கான 60வது ஞானபீத் அவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தமிழ் போயட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வைரமுத்து அவருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தமிழ் போயட் அண்ட் லிரிக்ஸ்ட் வைரமுத்து அவருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஞானபீத் அவார்டு வந்து 2025க்கான ஞானபீத் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழில் வந்து தமிழில் பார்க்கும்போது 3ஆவதாக வாங்கின ஆள். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1975 ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2002 வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வைரமுத்து அவர் தான் வந்து வாங்கியிருக்கிறது இந்த ஞானபீத் அவார்டு தமிழில். ஓகேங்களா. தமிழ் ரைட்டரில் 3ஆவதா. ஃபஸ்ட்டு 1975 வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 1975 அகிலாண்டம், அதாவது பிவி அகிலாண்டம் இல்லைன்னா வந்து அகிலன்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து வாங்கியிருக்கிறது. 2002 வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். தமிழ் புக் படிக்கிறவங்க வந்து தெரியுங்க ஜெயகாந்தன் சொல்லிட்டு. ஓகேங்களா. ஜெயகாந்தன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து வாங்கியிருக்காங்க. 1975 அகிலன் அப்படின்றவங்க வந்து நான் வாங்கியிருக்காங்க. தேர்ட் அது வந்து தமிழில். ஓகேங்களா. ஸோ தேர்ட் தமிழ் ரைட்டராக யார் வந்து ஞானபீத் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர் தான் வந்து வாங்கியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which film won the best picture award at the 98th Academy Awards, அதாவது ஆஸ்கார் அவார்ட் 2026ல பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் பிக்சர் அவார்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபிலிம் வந்து வாங்கியிருக்கு அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பிக்சர் அவார்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 6 அவார்டு வந்து வின் பண்ணியிருக்குது. ஓகேங்களா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஆஸ்கார் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கிறது இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்றது. ஓகேங்களா. இந்த பெஸ்ட் பிக்சர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், அது மட்டும் இல்லாமல் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்காரில் பார்த்தீங்கன்னா 6 ஆஸ்கார் அவார்டு வந்து இதில் வந்து வின் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு ஃபில்ம் மட்டுமே. ஓகேங்களா. ஸோ இந்த அவார்டு பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த அவார்டு வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMPAS அப்படின்ற கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஓகேங்களா. இந்த AMPASக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ், ஓகேங்களா, அண்ட் சயின்ஸ் அப்படின்றது தான் வந்து AMPASக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. இவங்க தான் வந்து இந்த ஆஸ்கர் வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா. அவார்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் AMPS. இதனுடைய எங்கே வந்து இதுக்கான பண்ணுறாங்க அப்படின்றது கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் USA தான் வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா according to the Fitch Rating Global Economic Outlook March 2026, what is the projected GDP growth rate of India financial year 26? இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியான ஒரு ரேட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது எவ்வளோ வந்து இந்தியாவோட ப்ரொஜெக்டட் ஜிடிபி க்ரோத் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7.5% வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்ச் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜிடிபி க்ரோத் வந்து இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% வந்து ஃபினான்ஷியல் இயர் 26க்கான ஒரு ப்ரொஜெக்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்ச் ரேட்டிங்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி inaugurated and laid foundation stone for the development project worth rupees 66,280 crore during his visit in which two states in March 2026. மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விசிட் பண்ணார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அவர் பார்த்தீங்க அப்படின்னா விசிட் பண்ண 2 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66,280 crores வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கல் நாட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு சில விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்காலுக்கு. ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசாமில் பார்த்தீங்க அப்படின்னா அசாம் மாலா 3.0 அப்படின்னு கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா. 900 கிலோமீட்டர்ஸ்க்கான ரோட்ஸு, பிடிசி ரோட் ப்ராஜெக்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 22க்கான PM கிசான் இன்ஸ்டால்மெண்ட்டு, 200 மெகாவாட் கொப்பிலி ஹைட்ரோ ப்ராஜெக்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 166 கிலோமீட்டருக்கான ஷில்லாங் சில்சர் காரிடர் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அசாமில் இந்த சில ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 420 கிலோமீட்டருக்கான ஒரு NH ப்ராஜெக்ட், நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்க்கும் 231 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கரக்பூர் அண்டு மோரிகிராம் எக்கனாமிக் காரிடரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹால்டியா அண்டு கிடர்பூர் போர்ட்டு. ஓகேங்களா. மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது அதை வந்து இன்னும் அட்வான்ஸாக கொண்டு வரதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெர்மினல் எக்ஸ்பிரஸ். இன்னொன்று வந்து 6 ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் கீழே வந்து கொண்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸு இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஓகேங்களா. அசாமும் ப்ளஸ் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு எவ்வளோ க்ரோர்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா.
ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 66,280 crores வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இது 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து வந்து இதுக்கான ஒரு ஒர்க் ஃபுல்லாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா, அசாமுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் த 165 sea level hot test of cryogenic engine CE-20 சொல்லுவாங்க ஓகேங்களா, at which facility in தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் எந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய மகேந்திரகிரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டெஸ்ட் ஃபயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 165 sea level hot test of cryogenic engine தான் வந்து டெஸ்ட் ஃபயர் வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் ஓகேங்களா, மகேந்திரகிரி கூடிய ஒரு பிளேஸ்ல இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ்ல ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the whole time member ஓகேங்களா, full time member ஓகேங்களா as for SEBI as approved by the appointment committee of cabinet வந்து அப்புறம் அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா, அதுக்கான அப்ரூவ் வந்து பண்ணியிருக்கிறது. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேவி ரமணமூர்த்தி அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது ஃபுல் டைம் மெம்பரா ஓகேங்களா, ஹோல் டைம் மெம்பரா செபிக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் ஆண்டோனியோ காஸ்ட்ரிஸ்ட் was sworn as the 38th president of which country in 2026 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஆண்டோனியோ காஸ்ட்ரிஸ்ட் அப்படின்றவங்க வந்து பதவி ஏற்றிருக்காங்க. எத்தனாவது பிரசிடென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 38th பிரசிடெண்ட்டாக வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியோட ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சில் அப்படின்னு கூடிய ஒரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக தான் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. எத்தனாவது பிரசிடென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 38th பிரசிடெண்ட்டாக வந்து பதவி ஏற்றிருக்கிறது. இந்த சில்லோட கேபிட்டல் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சாண்டியாகோ அப்படின்றது தான் வந்து சில்லோட கேபிட்டல். இதனுடைய கரன்சி பார்த்தீங்க அப்படின்னா சிலியன் பெசோ அப்படின்னு சொல்லுவாங்க அதோட நேம்லேயே ஓகேங்களா, சிலியன் பெசோ அப்படின்றது தான் வந்து அதோட கரன்சி நேம். கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ ஓகேங்களா. சில்லுக்கு தான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து 38th பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா T-Hub இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் பார்ட்னர்ட் வித் விச் ஆர்கனைசேஷன் டு பூஸ்ட் கொலாபரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பானீஸ் டீப் டெக் ஸ்டார்ட் அப் ஓகேங்களா. அதாவது டெக் ஸ்டார்ட் அப்கான ஒரு ஆழமான ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான ஒரு டெக் சப்போர்ட் ஸ்டார்ட் அப் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதை எந்த ஆர்கனைசேஷனோட பார்த்தோம் அப்படின்னா ஜெட்ரோ, அதாவது JETRO, அதாவது இந்தியாவோட T-Hubம் ப்ளஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அது இன்னொரு ஆர்கனைசேஷனோட நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா JETRO அப்படின்னு கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானோட எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன்றது தான் வந்து இந்த ஜெட்ரோ அப்படின்னு கூடியது. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா T-Hubோட சேர்ந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேக்கான ஒரு டீப் டெக் ஸ்டார்ட் அப் வந்து பூஸ்ட் பண்ணுற விதமாக வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா லான்ச்டு விச் பைலட் ப்ரோக்ராம் டு ப்ரொமோட் சேஃப் அடாப்ஷன் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக வந்து கொண்டு வரதுக்கோசரம் சேஃப்டியை வந்து கொண்டு வரதுக்கோசரம் ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் ப்ரோக்ராம்னா இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு பைலட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு பைலட் ப்ரோக்ராம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரோக்ராம் நேம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து பைலட் ப்ரோக்ராமாக லான்ச் பண்ணியிருக்காங்க RBI கவர்னர் ஓகேங்களா. ஸோ RBIயோட ஹெட் குவார்டர் எங்கன்னு தெரியும், மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகேங்களா. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா April 1, 1935 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா RBI. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who inaugurated the new office of National Dam Safety Authority NDSA in New Delhi ஓகேங்களா. யார் வந்து இந்த நியூ ஆஃபீஸ் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா CR பட்டேல் அப்படின்றவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியோட மினிஸ்டர் தான் வந்து CR பட்டேல். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி ஆன ஒரு நியூ ஆஃபீஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்றத பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which city will host the second leg of the Asian Cup Archery in 2027 marking India's international archery event in 22 years ஓகேங்களா. எந்த சிட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க செகண்ட் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லேக் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது. மார்க்கிங் ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஆர்ச்சரி ஈவெண்ட் இன் 22 இயர்ஸில் சின்ஸ்
எப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2005 வந்து டெல்லியில் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ செகண்ட் டைமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் மறுபடியும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 22 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the MD and CEO of HDFC Ergo ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடோட ஒரு எம்டி அண்ட் சிஓவை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரதானில் கோஷ் அப்படின்றவங்கள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ் தியாகி அப்படின்ற இவர் தான் வந்து ப்ரீவியஸாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதினா கோஷ் அப்படின்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க HDFC எர்கோக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which global brokerage firm lowered India's GDP growth projection to 7% in the financial year 27க்கான ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி growth வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக வந்து கம்மியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த எந்த குளோபல் ப்ரோக்கரேஜ் ஃபிர்ம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நொமுரா ஹோல்டிங் அப்படின்னக்கூடிய ஒரு ஜப்பானீஸ் ப்ரோக்கரேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஓகேங்களா ஜப்பானீஸோட ப்ரோக்கரேஜ் நொமுரா ஹோல்டிங் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபோர்காஸ்ட் அதாவது ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப லோயடாக 7% வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.1% இருந்துச்சு. ஓகேங்களா, ப்ரொஜெக்ட் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7% வந்து லோயராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த கிறிசில் ரிப்போர்ட் படி இந்தியா அவுட்லுக் வேடிங் த்ரூ Squally Watterson. What is projected GDP growth rate of our India for financial year 27க்கான கிறிசில் ரிப்போர்ட் படி எவ்வளோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கொஷின். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 7.1% வந்து கிறிசில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஃபிட்ச் இருக்கிறது முன்னாடி சொன்னேன். ஓகேங்களா, நமுரா அப்படின்னக்கூடிய ஜப்பானீஸோட ஒரு ரேட்டிங் சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிறிசிலுக்கான ரேட்டிங். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the Bharat Tex இந்தியாவோட flagship global textile event aimed at positioning India as a global sourcing destination. யார் வந்து இந்த Bharat Tex 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கிரிராஜ் சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, கிரிராஜ் சிங் இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலோட மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிராஜ் சிங். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் டெக்ஸ் 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெக்ஸ்டைலை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக கொண்டு வந்திருக்கிறது. இந்த பாரத் டெக்ஸை ஃபுல் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட சேர்மனாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேன் கோயின்கா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சேர்மனாக இருக்கிறது. நரேன் கோயின்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சேர்மன். ஓகேங்களா, இந்த பாரத் டெக்ஸ் ஓகேங்களா இந்த பாரத் டெக்ஸோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2023ல். ஓகேங்களா, பாரத் டெக்ஸ் ட்ரேட் ஃபெடரேஷன் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி inaugurated the development project worth around 16,450 crore during his visit to which two states. ஓகேங்களா, ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு வந்து விசிட் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் ப்ளஸ் வந்து ஒரு சில இனாக்ரேஷன் வந்து பண்ணார். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அனதர் 2 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா 16,450 crores வந்து பார்த்தீங்கன்னா அனதர் 2 ஸ்டேட்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணி அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இனாக்ரேட் பண்ணியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அது 2 ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவும் தமிழ்நாடும். ஓகேங்களா, இந்த கேரளாவும் தமிழ்நாடுக்கு சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,450 crore-க்கான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிப்ரோபிலின் யூனிட்டு, ஹைவேஸு, ரயில்வே ரிலேட்டடானது. ஓகேங்களா, சோலார் ப்ராஜெக்ட், ரூரல் ரோட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், லூப் பிளான்ட்டு, ரூரல் ரோட்ஸு, ஹைவேஸுன்னு ஒன்று வந்து ரயில் சர்வீஸ்க்கு ரிலேட்டடானதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு இந்த சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஓவரால் பட்ஜெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 16,450 crore வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனுடைய ஒர்த்து ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the உத்தரகண்ட் பட்ஜெட் 2026-27 ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1,11,703.21 crore வந்து பண்ணியிருக்காங்க பேஸ்டு ஆன் த கியான் மாடல் மூலிமா. ஓகேங்களா, யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா
புஷ்கர் சிங் தமி அப்படின்றவங்க தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டோட சிஎம் சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இவர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது. எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,11,703.21 crore வந்து இதுக்கான பட்ஜெட்டாக வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கியான் மாடல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரீப் யுவா அன்னதத்தா நரிசக்தி அந்த மாடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அதாவது இது மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டைஸ் வெல்ஃபேர் ஆஃப் த புவர் யூத் ஃபார்மர்ஸ் அண்ட் உமன் இதனுடைய வெல்ஃபேர் கோசரம் வந்து அப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் பட்ஜெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் கியான் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரீப் யுவா அன்னதத்தா நரிசக்தி அப்படின்றது தான் வந்து கியான் மாடல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு த கௌதம் யோஜனா டு எஸ்டாப்ளிஷ் கேட்டல் ஷெல்டர் ஃபார் ஸ்ட்ரே அண்ட் அபண்டன்ட் கேட்டல் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் யோஜனா அப்படின்னக்கூடிய ஒரு யோஜனா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் விஷ்ணு டியோசாய் அப்படின்றவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. விஷ்ணு டியோசாய் அப்படின்றவங்க இவர் யாருன்றதை பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கௌதம் யோஜனா அப்படின்னக்கூடிய ஒரு யோஜனா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. இதனுடைய ஒரு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ் 1460 கேட்டல் ஷெல்டரை வந்து அந்த ஸ்டேட் ஃபுல்லாக வந்து பண்ணுற மாதிரி ஐடியா. ஓகேங்களா. 1460 கேட்டல் ஷெல்டர் வந்து ஃபுல்லாக பண்ணுறாங்க அக்ராஸ் த ஸ்டேட் ஃபுல்லாகவே டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரே அண்ட் அபண்டன்ட் கேட்டலுக்கான ஒரு ஷெல்டராக வந்து 1460 வந்து இந்த யோஜனா மூலமா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who became the இந்தியாவோட 94th Grand Master and the first ever Grand Master from the North Eastern region of India. North Eastern regionல வந்து ஃபர்ஸ்ட். அதே ஓவரால் இந்தியாவில் பார்க்கும்போது 94th Grand Masterா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நேம் யார் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயங்க் சக்ரவர்த்தி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 94th Grand Master. அதே வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டராக வந்து யார் இருக்காங்கன்னா மயங்க் சக்ரவர்த்தி அப்படின்றவங்க. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் தான் ஆகுது ஏஜ். ஓகேங்களா. 17 இயர்ஸ் ஏஜ் பர்சன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் சக்ரவர்த்தி அவருடைய நேம். ஓகேங்களா. எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம் கவுஹாத்திலேருந்து வந்து இவருடைய நேட்டிவ். ஓகேங்களா. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிகேம் த கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா DCM Shriram Limited secured $90 million funding from which organization through sustainability linked non-convertible debentures. ஓகேங்களா. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து $90 million வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷனில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க. அதாவது IFCன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் இருந்து $90 வந்து 90 million வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அது ஃபண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஐஎஃப்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் செக்டார் ஆர்ம் ஆஃப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் குரூப்பில். ஓகேங்களா. வேர்ல்டு பேங்க் குரூப்போட ஒரு ப்ரைவேட் செக்டார் ஃபிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 million வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா DSM ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெடுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Reserve Bank of India imposed a penalty of 2.70 lakh on which NBFC for non-compliance with KMP compensation guidelines மூலமா பார்த்தீங்க அப்படின்னா பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க ஒரு கம்பெனிக்கு மேலே ஒரு பேங்க்குக்கு மேலே. ஓகேங்களா. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.70 lakh. ஓகேங்களா. இது வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி மேலே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு மேலே. ஓகேங்களா. ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் மேலே தான் வந்து 2.70 lakh வந்து பெனால்ட்டி வந்து பண்ணியிருக்காங்க. என்ன யார் போட்டிருக்காங்கன்னா RBI வந்து போட்டிருக்கிறது. என்னப்பா எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைன்ஸ் ஃபார் த KMP அதாவது கீ மேனேஜரியல் பர்சனல்னு சொல்லுவாங்க KMP. ஓகேங்களா. அந்த ஒரு காம்பன்சேஷன் கைட்லைன்ஸோட நான் கம்ப்ளைண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.70 lakh வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. எதனால மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெடுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who became the first professor from IISc அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் டு சப்மிட் நெவோடா ஒஜோஸ் டெல் சலடோ த வேர்ல்டு ஹையஸ்ட் வால்கனிக் பீக் தான் வந்து இந்த வால்கனிக் பீக். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அர்பிதா பட்ரா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் அட் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் எதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நெவாடா ஓஜோஸ் டெல் சலோடா அப்படின்னக்கூடிய ஒரு வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வால்கனிக் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு வால்கனிக் பீக்குக்கான ஒரு சப்மிட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே.
ஓகேங்களா. ஸோ இந்த வால்கனிக் பீக் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சில்ல இருக்குது. ஓகேங்களா, சில்ல இருக்கக்கூடிய வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலே ஹையஸ்ட் வால்கனிக் பீக். ஓகேங்களா, ஹையஸ்ட் மவுண்டன் இன் சில் லொக்கேட்டட் இன் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா சில் அர்ஜென்டினா ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய இந்த வால்கனிக் பீக். அர்ஜென்டினாவும் சில்லுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்டரில் வந்து இருக்கக்கூடிய பிளேஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 100 rupees crore. ஓகேங்களா, rupees 100 crore integrated aqua park project has been sanctioned in which district of Jammu and Kashmir. Jammu and Kashmirல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 crore-க்கான ஒரு integrated aqua park project வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த பிளேஸில் வந்து ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அனந்த்நாக் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனந்த்நாக் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டடான ஒரு அக்வா பார்க் ப்ராஜெக்ட் வந்து இனாகிரேட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 100 crore வந்து இதுக்கான வந்து சாங்ஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ யார் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி, அவருக்கான மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் ரஞ்சன் சிங்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சேர்ந்து தான் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் வந்து இதுக்கான ஒரு இன்டகிரேட்டடான அக்வா பார்க் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு எஸ்டிமேஷன் 100 crore வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் லைட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அட்டானமஸ்க்கான ஒரு மேரிடைம் ஷிப் பில்டிங் அண்ட் சிஸ்டம் சென்டர் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டானமஸான ஒரு மேரிடைம் ஷிப் பில்டிங்க்கும் ப்ளஸ் வந்து சிஸ்டம் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசில் தான் வந்து இதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து பண்ணியிருக்கிறது. வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் மேரிடைம் ஷிப் பில்டிங் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து சிஸ்டம் சென்டராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா ஆந்திர பிரதேஷில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில். ஓகேங்களா, ஆந்திர பிரதேஷில் நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அட்டானமஸ் மேரிடைம் ஷிப் பில்டிங் பிளேஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா International Day of Mathematics is observed annually across the world on which date. எந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா March 14th வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த 2026க்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹோப், நம்பிக்கை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா, 14th March வந்து நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம். தீம் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹோப் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கிட்னி டே இஸ் அப்சர்வ் குளோபலி ஆன் விச் அக்கேஷன் எவ்ரி இயரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிட்னி டேவாக நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் தேர்ஸ்டே ஆஃப் மார்ச்சில் இருக்கக்கூடிய செகண்ட் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கிட்னி டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இது வந்து கிட்னி டிசீஸ் மற்ற அந்த கிட்னி ரிலேட்டடான ஒரு முக்கியத்துவத்தை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்த டே தான் வந்து இந்த வேர்ல்டு கிட்னி டே. அதாவது மார்ச்சில் இருக்கக்கூடிய தேர்ஸ்டே, செகண்ட் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிட்னி டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். 2026க்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான தீம். ஓகேங்களா, கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல். ஓகேங்களா, கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல். ஓகேங்களா, கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஸ்லீப் டே. ஓகேங்களா, தூங்குறதுக்கான நாள். ஓகேங்களா, வேர்ல்டு ஸ்லீப் டே 2026 வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th March 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்லீப் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இது எதுனா ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு ஸ்லீப் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து ஸ்லீப் ஹெல்த் டு ஹைலைட் த ரோல் இன் த ஓவரால் வெல்பீயிங், ப்ரொமோட் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்லீப் டிசார்டரை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு ஸ்லீப் டே ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கத்தோட முக்கியத்துவத்தை வந்து கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா, இந்த வேர்ல்டு ஸ்லீப் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13th March வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த 2026க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் வெல், நல்லா தூங்கணும், லிவ் அண்ட் பெட்டர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா, ஸ்லீப் வெல், லிவ் அண்ட் பெட்டர் அப்படின்றது தான் வந்து இந்த வேர்ல்டு ஸ்லீப் டே 2026க்கான தீம்.
Shriram General Insurance Company launched which upgraded health insurance plan to provide flexible and comprehensive coverage கொடுக்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்கிரேட்டடான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ஹெல்த் சுரக்ஷா 2.0 அப்படின்னக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் அப்கிரேட் பண்ணி ஒரு ஃப்ளெக்சிபிளாக, அதாவது கஸ்டமருக்கு தேவையான, நமக்கு அதாவது பீப்புளுக்கு தேவையான ஒரு ஃப்ளெக்சிபிள் ப்ளஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜஸாக வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Indian Navy participated in the exercise Sea Dragon அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸசைஸில் வந்து இந்தியன் நேவி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. which is primarily focused on which type of warfare, எது ரிலேட்டடான, அதாவது இந்த எக்ஸசைஸ் வந்து எதை வந்து பிரைமரி ஃபோக்கஸ் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸோட நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சி டிராகன் 2026. ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ் சி டிராகன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸ். ஓகேங்களா. இது வந்து ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸு. ஓகேங்களா. மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ். இது எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏல என்ன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாம் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிநேஷ்னலான ஒரு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சி டிராகன். அதில் இந்தியன் நேவி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மெயின் ஃபோக்கஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் பர்பஸ்க்கோசரம் வந்து மெயின் ஃபோக்கஸாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு த செஸ் ஜோன் சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க ஃபார் த ஐடி செக்டாருக்கு மட்டும். ஓகேங்களா. இன் விச் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து எந்த ஒரு பிளேஸில் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி, புதுச்சேரிக்கு தான் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் இதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க செஸ் பிளேஸ்க்கு. ஓகேங்களா. அதாவது ஐடி செக்டார் வந்து ஃபிலிம் வந்து அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி செக்டாரை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா. ஸோ இதுக்கோசரம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏக்கர் இதுக்கான அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 21.30 ஏக்கர் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான பட்ஜெட்டாக எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1250 crore வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஏக்கர் வைஸ் பார்க்கும்போது 21.30 ஏக்கர் வந்து இந்த செஸ் ஜோனுக்கு மட்டும் அலோகேஷன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா போஸ்ட் லான்ச் 24 ஸ்பீட் போஸ்ட் சர்வீஸ் டு ப்ரொவைட் டெலிவரி வித் வாட் டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து அந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா 24 ஸ்பீட் போஸ்ட் சர்வீஸ். அதாவது இது வந்து ரெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 24 ஸ்பீட் போஸ்ட்னும் 48 ஸ்பீட் போஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது ஒன்றும் இல்லை, 24 hours 48 hours மாதிரி கணக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த என்ன பார்சல் இல்லை டெலிவரி எது கொடுக்குறாங்களோ அதை வந்து டெலிவரி அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சராக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே, அதாவது D+1 அப்படின்றது என்னன்னு கணக்குனா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இன்றைக்கி ஒரு 12 o'clock பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது ஒரு ஒன் டே ஃபுல்லாகவே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே அதே 24 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்சலில் லெட்டர் எதுவாக இருந்தாலுமே வித்தின் 24 hours டெலிவரி ஆகிறது தான் 24 ஸ்பீட் போஸ்ட் அப்படின்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 17 வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. March 17 வந்து இந்த ஃபீச்சர் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 6 ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மேஜர் சிட்டிஸில் வந்து 6 cities மட்டும்தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அது எந்தெந்த பிளேஸில் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸில். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது, நியூ டெல்லி. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. தேர்டு வந்து சென்னை. ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா கொல்கட்டா. ஃபிஃப்த்து பெங்களூரு. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத். ஓகேங்களா.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 பிளேசஸில் தான் வந்து 6 மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கிறது. ஓகேங்களா, போக போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்லையுமே வந்து இதை லான்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சப்மிட்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிப்போர்ட் அண்டர் விச் இன்டர்நேஷனல் ப்ரோட்டோக்கால். அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை வந்து அந்த சப்மிட் பண்ண ரிப்போர்ட் வந்து எந்த இன்டர்நேஷனல் ப்ரோட்டோக்கால் கீழே வந்து இதை சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நகோயா ப்ரோட்டோக்கால் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால் மூலமா தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது என்னன்றதை பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சும் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா என்பிஏவும் சேர்ந்து பார்ட்னர் பண்ணி தான் இந்த நேஷனல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து என்பிஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்ட்னர் பண்ணி தான் இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிப்போர்ட்டை வந்து எதனோட ப்ரோட்டோக்கால் பேஸில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நகோயா ப்ரோட்டோக்கால் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால் பேஸில் தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரிஷ் ஷக்கி ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன். கிரிஷ் ஷக்கி அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஏஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த கிருஷி சக்தி அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இந்த கிருஷி சக்தி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஏஐசி வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வந்து ரன் ஆகக்கூடியது. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்குள்ள ரன் ஆகிறது தான் இந்த அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த ஏஐசி தான் வந்து கிருஷி சக்தி அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இந்த கிருஷி சக்தின்றது என்ன பர்பஸ்க்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உமனை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, உமன் ஃபார்மர்ஸை வந்து எம்பவர் பண்ணுறதுக்கோசரமும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் வந்து கிராப் இன்சூரன்ஸில் வந்து அதுக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா, அதாவது உமனை வந்து எப்படி சொல்றதுன்னா அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் வந்து ஃபார்மிங் ஃபீல்டுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஆஃப் கம்பெனி லிமிடெட் வந்து இந்த கிருஷி சக்தி அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எம்பவரிங் உமன் ஃபார்மர்ஸ் அண்ட் என்ஹான்சிங் தர் பார்ட்டிசிபேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்டு கிராப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, அக்ரி அண்ட் வந்து கிராப் இன்சூரன்ஸில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் வந்து லான்ச் பண்ணது தான் இந்த கிருஷி சக்தி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா according to the World Trade Organization Global Trade Outlook 2026 what is the projected global merchandise trade growth for 2026. ஓகேங்களா, 2026க்கான இந்தியாவோட ஒரு குளோபல் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் growth percentage ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத தான் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. எதை பொறுத்து, அதாவது யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட குளோபல் ட்ரேட் அவுட்லுக் படி. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.9% வந்து வந்துருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கிறது. ஓகேங்களா, 2025 பார்க்கும்போது 4.6% இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1.9% வந்து கம்மியாக இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட குளோபல் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் growth டியூ டு வந்து இந்த வார் ரீசன்னால வந்து எல்லாமே வந்து அடிபட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ டாப்டு த ஃபார்போட ஓகேங்களா ஃபோர்ப்ஸோட வேர்ல்டு மில்லியனர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஃபார் த செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயராக வந்து ரெண்டாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து டாப் பிளேஸில் இருக்காங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் தான் வந்து இப்போ டாப் பிளேஸில் வந்து இருக்கிறது வேர்ல்டு லெவலில். ஓகேங்களா, வேர்ல்டு பில்லியனர் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க், சிஇஓ ஆஃப் டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸோட சிஇஓ தான் வந்து எலான் மஸ்க். ஓகேங்களா, அவர் தான் டாப் பிளேஸில் வந்து இருக்காரு. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3428 பில்லியன். ஓகேங்களா, அவருடைய ஒர்த். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் அமோக் ஜவ்லா அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸோட வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து அமோக் ஜவ்லா அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமோக் ஜவ்லா அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா, எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா March 6 to March 18 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியன் ஆர்மி இது எங்கே வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷில் பபினா அப்படின்னக்கூடிய ஒரு ஃபீல்டு ரேஞ்சில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய பபினா ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சஸில் தான் வந்து இந்த அமோக் ஜவ்லா அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் வந்து இந்தியன் ஆர்மி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எல்பிஜி ஏடிஎம் வாஸ் லான்ச்டு பை விச் கம்பெனி, எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எல்பிஜி ஏடிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிபிசிஎல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. அதாவது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் தான் வந்து இந்த ஃபீச்சரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எல்பிஜி ஏடிஎம்மாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இது பைலட் ப்ராஜெக்டை எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பாரத் கேஸ் இன்ஸ்டா எல்பிஜி அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா, பாரத் கேஸ் இன்ஸ்டா எல்பிஜி, அதாவது அந்த காலியாக இருக்கக்கூடிய சிலிண்டர் போய் அங்கே வச்சு அதை ஃபில் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த நம்ம மணி ஏடிஎம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அமௌண்ட் போய் ஏடிஎம்ல எப்படி ஏடிஎம் கார்டு வச்சு எடுக்கிறோமோ சேம் அதே மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எல்பிஜி ஏடிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பாரத் கேஸ் இன்ஸ்டா எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பிபிசிஎல் அதாவது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்சிஐ சைன்ட் அண்ட் ஷிப் பில்டிங் கான்ட்ராக்ட் வித் விச் கம்பெனி டு பில்ட் கிரீன் மெத்தனால் டியூல் ஃபியூல் வெசலை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எந்த கம்பெனி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மெசகான் டாக் ஷிப் பில்டர் லிமிடெட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கிரீன் மெத்தனால் டியூல் ஃபியூல் வெசலை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யார் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த கான்ட்ராக்ட்னா இந்த கம்பெனியோட மெசகான் டாக் ஷிப் பில்டரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடும் சேர்ந்து தான் வந்து இந்த கிரீன் மெத்தனால் டியூல் ஃபியூல் வெசலை வந்து பில்ட் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Edelweiss Asset Management Company launched India's first hybrid passive index fund integrating equities and G6. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபண்ட், அந்த ஃபண்டோட நேம் என்ன அப்படின்றது. ஓகேங்களா, ரெண்டுமே அதாவது ஈக்விட்டியும் இருக்கும் ப்ளஸ் வந்து G6 சேர்ந்த மாதிரியான இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எடில்விஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எடில்விஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. அதனுடைய நேம் என்ன, அந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எடில்விஸ் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 plus 8 to 13 years G6 7030 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு கூடிய ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேமாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எடில்விஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த G6 அப்படின்றது என்னன்னா கவர்மெண்ட்டோட ஒரு செக்யூரிட்டிஸ்ன்றது தான் G6ன்னு சொல்லுவாங்க. அந்த பர்பஸில் வந்த ஒரு நேம் தான் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேவ் ஃபர்ஸ்ட் செட் அப்படின்னு கூடிய ஒரு ஒன் ரூட் ஒன் ஃபேர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டு ப்ரொமோட் விச் ஆஃப் த ஃபாலோவிங், எதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த ஃபர்ஸ்ட் சேவ் ஃபர்ஸ்ட் செட் ஒன் ரூட் ஒன் ஃபேர் அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபீச்சரோட பர்பஸ் என்ன, எதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் அண்ட் ப்ரிடிக்டபிள் ஏர் ட்ராவல், அதாவது இந்த ஃப்ளைட்டுக்கான ஒரு அஃபோர்டபுள் அண்ட் ப்ரிடிக்டபிள் ஏர் ட்ராவல் கொண்டு வரதுக்கோசரம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சேவ் ஃபர்ஸ்ட் செட்னு சொல்லிட்டு ஒன் ரூட் ஒன் ஃபேர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷோட சிஎம் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அவரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனோட மினிஸ்டர். ஓகேங்களா, யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்மோகன் நாயுடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் யாதவ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் அவரும் ப்ளஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் சேர்ந்து வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ரூட் ஒன் ஃபேர் அப்படி ஃபர்ஸ்ட் சேவ் ஃபர்ஸ்ட் செட் ஒன் ரூட் ஒன் ஃபேர் அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனாக்ரேஷன் எங்கன்னா மத்திய பிரதேஷில். ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்குனா டு ப்ரொமோட் அஃபோர்டபுள் அண்ட் ப்ரிடிக்டபிள் ஏர் ட்ராவல் கொண்டு வரதுக்கோசரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஹில் ஏரியா சரௌண்டிங் கலைஞர் ஃபோர்ட். ஓகேங்களா, கலைஞர் ஃபோர்ட் ஹாஸ் பின் டிக்ளேர்ட் ஆஸ் த நேஷனல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் பை விச் ஆர்கனைசேஷன், எந்த ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து நேஷனல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஹில் ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகேங்களா, யூபியில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேஷனல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இதுக்கான வந்து டிக்ளரேஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the small hydro power development scheme approved by the union cabinet will be implemented for how many years, எத்தனை இயருக்கான ஒரு பர்பஸாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மால் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான ஒரு அப்ரூவலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் இயர் 2026 அதாவது ஃபினான்ஷியல் இயர்
26 to 27 இருந்து ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும் ஓகேங்களா 5 இயர்ஸ்க்கு வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஸ்மால் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கான ஒரு அப்ரூவலாக வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான டோட்டல் அவுட்ல யார் இதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இதுக்கான டோட்டல் எஸ்டிமேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2584.60 வந்து crore வந்து இதுக்கான அவுட்லே ஓகேங்களா அதாவது பட்ஜெட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the spark 100K collective initiative aimed at supporting women entrepreneurs is associated with which organization அதாவது இந்த spark 100K collective initiative வந்து பார்த்தீங்க அப்படின்னா aimed at supporting women entrepreneur வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது அசோசியேட் வித் எந்த ஆர்கனைசேஷனுக்கான ஒரு அசோசியேட் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு ரிலேட்டடான ஒரு இதுதான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசம் சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் உமன் என்டர்பிரனரை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து கொண்டு வந்துக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் 100K கலெக்டிவ் அப்படின்னக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கியான் பாரதம் நேஷனல் மனுஸ்கிரிப்ட் சர்வே அதாவது GBNMSன்னு சொல்லுவாங்க கியான் பாரதம் நேஷனல் மனுஸ்கிரிப்ட் சர்வே வாஸ் லான்ச் பை விச் மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த சர்வே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியான் பாரதம் நேஷனல் மனுஸ்கிரிப்ட் சர்வே அப்படின்னு கூடிய ஒரு சர்வே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்துக்கான ஒரு லாங் நேஷனல் வைடான ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் எது கீழே வந்து லான்ச் பண்ணி அதாவது எந்த மிஷின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கியான் பாரதம் மிஷின் அப்படின்னு கூடிய ஒரு மிஷின் கீழே தான் வந்து இந்த சர்வே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா GBNS கியான் பாரதம் நேஷனல் மனுஸ்கிரிப்ட் சர்வே மிஷின் சர்வே அப்படின்னு கூடிய ஒரு சர்வே தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the ALMM list 3 framework introduced by MNRE is related to which sector எந்த செக்டாருக்கு ரிலேட்டட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ALMM பார்த்தோம் அப்படின்னா ALMM அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் அப்படின்றது தான் ALMM சொல்லுவாங்க அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ்ன்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா MNREன்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு பர்பஸ் தான் இந்த ALMM வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா இந்த லிஸ்ட் 3 அப்படின்னு கூடிய ஒரு பர்பஸ் ஓகே எப்போ எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா June 1, 2028 தான் வந்து இதுக்கான ஒரு எஃபெக்டிவ் ஓகேங்களா என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் மேனுஃபேக்சர் ஓகேங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலார் மேனுஃபேக்சரிங் ஈகோசிஸ்டமும் ப்ளஸ் வந்து அதனுடைய இம்போர்ட் பண்ணக்கூடிய டிபெண்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த தேர்ட் பேஸ்க்கான லிஸ்ட் 3 ALMM தேர்ட் பேஸ் ஓகேங்களா மெயின் பர்பஸ் எதுக்குன்னா நம்ம இந்தியாவிலே சோலாரோட மேனுஃபேக்சர் அதிகப்படுத்துறதுக்கோசரம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதாவது இது இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிபெண்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுற விதமாக கொண்டு வந்தது தான் இந்த ஃபீச்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா quantum teaching laboratories in 23 institution are being established under which mission எந்த மிஷினுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் டீச்சிங் லேபரேட்டரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க எத்தனை இன்ஸ்டியூஷனில் 23 இன்ஸ்டியூஷனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ எந்த மிஷின் கீழே இதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் குவாண்டம் மிஷின் அது கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா குவாண்டம் டீச்சிங்கான ஒரு லேபரேட்டரிஸை வந்து ஒரு 23 இன்ஸ்டியூஷனில் வந்து கொண்டு வரதுக்கான எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கீழே நேஷனல் குவாண்டம் மிஷின் கீழே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கான அப்ரூவல் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த PLFS February 2026 ரிப்போர்ட் வாட் வாஸ் இந்தியாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இது ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஓகேங்களா இந்த PLFS அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட் படி பிப்ரவரியோட ரிப்போர்ட் படி இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.9% வந்து பிப்ரவரியில் இருக்குது ஓகேங்களா ஸோ 2000 ஜனவரியில் பார்க்கும்போது 5% இருந்தது இப்போ ஃபெப்ரில் பார்த்தீங்க அப்படின்னா 4.9% வந்து இருக்கிறது ஓகேங்களா 2026 ஓகேங்களா ஸோ இது யார் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா PLFSன்றது வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இது மெயினாக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் வரும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யாருக்குன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் கீழே தான் வந்து இந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரன் ஆகுது ஓகேங்களா ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஓகேங்களா
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டிஸ்கவர்ட் 2 நியூ ஸ்பீசியஸ் ஆஃப் விச் ஆர்கனிசம் இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நியூ ஸ்பீசியஸ் ஒரு ஆர்கனிசம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா JZSI, அதாவது ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ அது என்ன ஸ்பீசியஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா லிச்சன் மோட்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்பீசியஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலோசெரா அலோவாய் அப்படின்னு கூடிய ஒரு நேமும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அசுரபக்ஸா பட்டாச்சாரியா. ஓகேங்களா. அவங்களுடைய நேமும் சேர்ந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2 ஸ்பீசியஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லிச்சன் மோட்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்பீசியஸ். ஓகேங்களா. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயா சைடில் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் சவுண்டிங் ராக்கெட் அட் விச் லொகேஷன். எந்த லொகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் சவுண்டிங் ராக்கெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பவாலியாரி நியர் தொலேரா அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து இந்த குஜராத்தோட ஃபர்ஸ்ட் சவுண்டிங் ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பவலியாரி நியர் தொலேரா அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who received the Colonel C.K. Naidu Lifetime Achievement Award at the BCCI Naman Awards 2026. யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த C.K. Naidu Lifetime Achievement Award வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரோஜர் பின்னி அண்ட் ராகுல் டிராவிட் 2 பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கலோனல் C.K. Naidu Lifetime Achievement Award அப்படின்னு கூடிய ஒரு அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யாருன்னா 2 பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரோஜர் பின்னி அண்டு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் 2 பேர் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. மித்தாலி ராஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் 2025 ரெகக்னைஸ் லிட்ரரி எக்ஸலன்ஸ் இன் ஹவு மெனி இந்தியன் லாங்குவேஜ். எத்தனை இந்தியன் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனில் இருக்கக்கூடிய லாங்குவேஜில் எத்தனை லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமிக் அவார்ட் 2025 வந்து கொடுத்துருக்காங்க, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 24 லாங்குவேஜஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 24 லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லிட்ரரி எக்ஸலன்ஸ்க்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமிக் அவார்டு வந்து 2025 வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 8 புக்ஸ் ஆஃப் போயட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 6 ஷார்ட் ஸ்டோரிஸும் 4 நாவல்ஸ்க்கும் 2 essays, 2 memoirs, 1 ஆட்டோபயோகிராஃபி, 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு கூடிய இந்த ஒரு ஸ்பிரிட் வைஸ் கேட்டகரி வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. போயட்ரி, ஷார்ட் ஸ்டோரி, நாவல்ஸு, எஸ்ஏஸ், ஆட்டோபயோகிராஃபி அண்ட் லிட்ரரி கிரிட்டிசம் சொல்லிட்டு இந்த ஒரு கேட்டகரி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 24 லாங்குவேஜஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கீழே வந்து அதுக்கான ஒரு தனித்தனி ஃபீச்சர்ஸ், அதாவது இங்கிலீஷில். ஓகேங்களா. இங்கிலீஷில் என்ன நாவல், ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சிலது மட்டும் இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ், பெங்காலி, சான்ஸ்கிரிட்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இதில் எந்தெந்த இந்த புக்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்கான். நாவல் ப்ளஸ் வந்து மெமோயர், லிட்ரரி கிரிட்டிசிசம், இது போயட்ரி கலெக்ஷனோட நேமு. ஓகேங்களா. இது ஒரு வாட்டி வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் சைன்ட் அண்ட் லாங் டேர்ம் கிரீன் அமோனியா சப்ளை அக்ரிமெண்ட் வித் விச் கம்பெனி. எந்த கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து லாங் டேர்ம் கிரீன் அமோனியா சப்ளை அக்ரிமெண்ட்டுக்கோசரம் வந்து ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கம்பெனி தான். ஓகேங்களா. சாம்சங் சிஎன்டி அப்படின்னு கூடிய ஒரு கார்பரேஷனோட தான் வந்து கம்பெனி பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா. ஓகேங்களா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் ப்ளஸ் வந்து சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய இந்த சாம்சங் சிஎன்டி கார்பரேஷனோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த சப்ளை ஆஃப் கிரீன் அமோனியாவோட சப்ளை அக்ரிமெண்ட்டுக்கு வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், லாங் டேர்ம் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த இந்தியாஸ் குமுலேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் மெர்ச்சன்டைஸ் ப்ளஸ் சர்வீஸ் 2 சேர்த்தி. ஓகேங்களா. ஃபார் ஏப்ரல் டு ஃபெப்ரவரி 2025 to 26 வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி டாலரில் 790.86 பில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. எவ்வளோ டாலரில் பார்த்தீங்கன்னா 790.86 பில்லியன் டாலர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
சண்டிகர் யூனிவர்சிட்டி லான்ச்டு த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் விச் ஃபீல்டு, எந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கான ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹெல்த் கேர் அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சரில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்மார்ட் ஹெல்த் கேர் வந்து கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டியோட ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகேங்களா, அதாவது இந்த ஸ்மார்ட் ஹெல்த் கேர்ன்றது மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதன் மூலிமா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா, ஓகேங்களா, டு ஸ்ட்ரென்தன் த ஸ்டேட் விஷன் அண்ட் ஆஃப் ஏஐ இன் ஹெல்த் கேர் அண்ட் கவர்னன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொண்டு வந்ததுக்கோசரம் சண்டிகர் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஹெல்த் கேர் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வில் ஹோஸ்ட் த வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் WIAC 2028 இன் விச் சிட்டி, எந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க, இந்தியாவில் எந்த சிட்டியில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க இந்த வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் ஒடிஷாவில் தான் வந்து இந்த வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க புவனேஸ்வரில் பார்த்தீங்க அப்படின்னா KIAS அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில், அதாவது கலிங்கா இண்டோர் அத்லெட்டிக்ஸ் ஸ்டேடியம் அங்கே புவனேஸ்வரில் தான் வந்து இந்த வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ணுறது. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு WIAC பார்த்தீங்க அப்படின்னா 22nd எடிஷன் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was conferred the honoring Knight Commander of the Order of the British Empire KBE by the UK government. ஓகேங்களா, யார் கன்ஃபர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நடராஜன் சந்திரசேகரன் அப்படின்றவங்கள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹானரரி நைட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னக்கூடிய ஒரு மரியாதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா UK கவர்மெண்ட். அவருடைய யார் கொடுத்துருக்காங்கன்னா நடராஜ் சந்திரசேகரன் அப்படின்றக்கூடிய இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா சன்ஸ்க்கான ஒரு சேர்மன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடராஜ் சந்திரசேகரன் அப்படின்றவர். ஓகேங்களா, டாடா சன்ஸோட சேர்மன் தான் வந்து இவருக்கு தான் வந்து இந்த ஒரு ஹானரரி நைட் கமாண்டர் அப்படின்னக்கூடிய ஒரு மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னா யுனைடெட் கிங்டம் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was named the Stockholm Water Prize Laureate for 2026க்கான ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவே மடனி அப்படின்னக்கூடிய ஒருத்தருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஹோம் வாட்டர் ப்ரைஸ் லாரேட் வந்து 2026 வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, இவர் கவே மடனி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட். ஓகேங்களா, டைரக்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஃபார் வாட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த்துக்கான ஒரு டைரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா UNUன்னு சொல்லுவாங்க. அதாவது UNUINWEHக்கான ஒரு டைரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கவே மடானி அப்படின்றவர். ஓகேங்களா, ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஹோம் வாட்டர் ப்ரைஸ் லாரேட் அப்படின்னக்கூடிய ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யார் இந்த செரிமோனி வந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவில் தான் வந்து இதுக்கான செரிமோனி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அவரோட நேம் கவே மடானி அப்படின்றவங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த நிர்யாட் டேட்டா, ஓகேங்களா, ஃபார் ஃபினான்ஷியல் 25 விச் ஸ்டேட் எமர்ஜ்டு ஆஸ் தி இந்தியாஸ் டாப் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டராக வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் எது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலே வந்து டாப் பிளேஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் பிளேஸ் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து டாப் பிளேஸில் இருக்கக்கூடியது. அதாவது டெக்ஸ்டைலில் எக்ஸ்போர்ட்டில் வந்து டாப் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து டாப் பிளேஸில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஆஃப் இயர் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேட்ன்றது தான் வந்து நிர்யாட் அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஃபார் இயர் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது தான் வந்து இந்த நிர்யாட்கான ஒரு எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, அவங்களுடைய டேட்டா படி இந்தியாவில் வந்து டாப் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து எந்த ஸ்டேட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து டாப் பிளேஸில் வந்து இருக்கிறது. அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான ஒர்த் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா $7,997.17 மில்லியன் வந்து டாலர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The relief scheme launched by the DGFT is aimed at supporting whom? யாரை சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து இந்த ரிலீஃப் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா DGFT வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மெயினாக யாரை சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்பேக்டட் பை த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணுற விதமாக. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்பேக்டட் பை
வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் கோசரம் வந்து லான்ச் பண்ண தான் இந்த ரிலீஃப் ஸ்கீம் ஓகேங்களா. இந்த ரிலீஃப்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிலியன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலியேஷன் அப்படின்றது தான் வந்து இந்த ரிலீஃப் ஸ்கீமுக்கான எக்ஸ்பென்ஷன். யார் லான்ச் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்டி, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்றது தான் இந்த டிஜிஎஃப்டி இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இப்போ யாரை சப்போர்ட் பண்ணுற விதமாக எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இப்போ இம்பாக்டட் பை த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட், அந்த ஈரான் வார் மற்ற அந்த வார் கான்ஃப்ளிக்டை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக ஓகேங்களா கொண்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஃப் ஸ்கீம். யார் கொண்டு வந்திருக்காங்க, யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா டிஜிஎஃப்டி, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து இது கீழே வருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் சிக்கியா கிராந்தி 2.0 வாஸ் லான்ச்டு வித் த சப்போர்ட் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன், எதனுடைய சப்போர்ட்டில், எந்த ஆர்கனைசேஷனோட சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் சிக்கியா கிராந்தி 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் வந்து வேர்ல்டு பேங்கோட ஒரு கொலபரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சிக்கியா கிராந்தி 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அதனுடைய செகண்ட் ஃபேஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3500 crore வந்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வருஷம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 6 இயர்ஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து வேர்ல்டு பேங்க்கும் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப்பும் சேர்ந்து லான்ச் பண்ண இந்த ஸ்கீம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the interim part-time chairman of HDFC Bank. HDFC Bank ஓட ஒரு interim பர்சனாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது யார் பார்த்தோம் அப்படின்னா கெக்கி மிஸ்ட்ரி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டரிம் பார்ட் டைம் சேர்மனாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறது ஓகேங்களா. ஒரு 3 monthஸாக வந்து அடுத்த 3 months ஒரு இமிடியேட் எஃபெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சேர்மன் ஆஃப் HDFC Bank. யாருன்னு பார்த்தீங்கன்னா கெக்கி மிஸ்ட்ரி அப்படின்றவங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜவேத் அஷ்ரஃப் receives France Legion of Honor for the strengthening India's partnership with which country, எந்த கண்ட்ரியோட ஒரு பார்ட்னர்ஷிப், இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரியோட ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வரதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜவேத் அஷ்ரஃப் வந்து received France Legion of Honor for strengthening இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா. இந்த ஃப்ரான்ஸ்ன்றதே தெரியும், ஃப்ரான்ஸுக்கு தான் ஓகேங்களா. இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையேக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவேத் அஷ்ரஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஃப்ரான்ஸோட லீஜன் ஆஃப் ஆனர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தன் ஒரு வலுப்படுத்துவாங்க ரெண்டு பேரோட ஒரு வலுப்படுத்துகிற விதமாக ஓகேங்களா. இந்த ஜவேத் அஷ்ரஃப்ன்ற யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மர் அம்பாசிடர் அதாவது ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு ஃப்ரான்ஸுக்கான ஒரு அம்பாசிடராக இருந்தவர் தான் ஜவேத் அஷ்ரஃப் ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக வந்து இந்த ஒரு கமாண்டர் ரேங்கை தான் வந்து கொடுத்துருக்காங்க, லீஜன் ஆஃப் ஆனர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the total outlay of the Tripura budget financial year 26 to 27 கான financial budget திரிபுராக்கு வந்துக்கான பட்ஜெட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 34,212.31 ஓகேங்களா 0.31 crore வந்து பட்ஜெட் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது அவங்களுக்கான பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிபுராவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரணஜித் சிங்கர் ரோய் அப்படின்னக்கூடிய ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிபுராவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது. பட்ஜெட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 34,212.31 crore ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திராவிட வலானியா அப்படின்னக்கூடிய ஒரு நியூ டிஸ்கவர்ட் ஸ்பீசியஸ் வந்து பிலாங் டு விச் கேட்டகரி, எந்த கேட்டகரிக்கான இந்த நியூ டிஸ்கவர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீசியஸ் ஓகேங்களா. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் நேம். ஸோ இந்த ஸ்பீசியஸ் வந்து எந்த கேட்டகரி கீழே வரும் பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு எர்த்வார்ம் கேட்டகரிக்கான வரக்கூடிய இந்த கேட்டகரி தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் திருச்சூர் ஓகேங்களா. கேரளாவில் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதனோட நேம் திராவிட வலனியா அப்படின்னக்கூடிய ஒரு எர்த்வார்ம் ரிலேட்டடான ஒரு ஸ்பீசியஸ் ஓகேங்களா. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் கிறிஸ்ட் காலேஜும் ப்ளஸ் வந்து மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி கேரளாவில் இருக்கக்கூடிய இவங்க வந்து இந்த நியூ ஸ்பீசியஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
who was appointed as the brand ambassador for the BHIM payment app கான ஒரு brand ambassador வந்து பாத்தீங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா MS தோனியை தான் வந்து பாத்தீங்கன்னா NPCI ஓட BHIM அதாவது பாரத் இன்டர்ஃபேஸ் ஆஃப் மணி பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படினு கூடிய ஒரு சர்வீஸ் லிமிடெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா MS தோனியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப brand ambassador வந்து இந்த ஆப்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க பேமெண்ட் அப்ளிகேஷன் ஆப்க்கு ஓகேங்களா next பார்த்தோம் அப்படின்னா Tata Steel signed an MOU with which university for developing low carbon steel making technology வந்து introduce பண்ணிருக்காங்க ஸோ ஒரு MOU வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட சைன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீஜிங்கில் இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ அவங்களோட சேர்ந்து தான் வந்து டாடா ஸ்டீலோட சேர்ந்து இந்த ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா டு டெவலப்பிங் லோ கார்பன் ஸ்டீல் மேக்கிங் டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா டெவலப் பண்ணுற விதமாக ஓகேங்களா டாடா ஸ்டீலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட யூனிவர்சிட்டி ஆஃப் ஓகேங்களா சைனாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீஜிங் அவங்க தான் வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Scapia Pay அப்படின்னு கூடிய அசோசியேட்டட் வித் விச் டைப் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம் இந்த Scapia Payன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ரிலேட்டடான ஒரு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நெஃப்டா RTGS UPI IBPS பார்த்தோம் அப்படின்னா UPI ஒரு ஃபீச்சர் தான் வந்து இந்த Scapia Pay அப்படின்ற கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Scapia அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி ஓகேங்களா அந்த Scapiaன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராவல் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Scapia Pay அப்படின்னு கூடிய ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டான ஒரு UPI ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கன்சியூமர்ஸ் டே ஓகேனா WCRD இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன் விச் டேட் எந்த டேட்டில் வந்து வேர்ல்டு கன்சியூமர்ஸ் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 15 தான் வந்து வேர்ல்டு கன்சியூமர் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அதாவது ஒரு கன்சியூமரோட ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அவங்களுடைய ஒரு எம்பவர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்குற விதமாக ஒரு கன்சியூமரோட ஒரு உரிமைகள் எல்லாமே சொல்கிற விதமாக கொண்டு வந்து தான் வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் ப்ராடக்ட்ஸ் கான்ஃபிடென்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம் ஓகேங்களா சேஃப் ப்ராடக்ட் கான்ஃபிடென்ட் கஸ்டமர் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ரீசைக்ளிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் இயர் எந்த இயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ரீசைக்ளிங் டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18th மார்ச் குளோபல் ரீசைக்ளிங் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் திங்க் வேஸ்ட் திங்க் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம் ஓகேங்களா டோன்ட் திங்க் வேஸ்ட் அதாவது டோன்ட் திங்க் வேஸ்ட் திங்க் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம் ஓகேங்களா மார்ச் 18 தான் வந்து குளோபல் ரீசைக்ளிங் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் எப்போ வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் வந்து நம்ம அதாவது அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 20 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா கேரிங் அண்ட் ஷேரிங் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம் ஓகேங்களா இந்த டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னா மார்ச் 20 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் வேக்சினேஷன் டேன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து நேஷனல் இம்யூனைசேஷன் டேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16 வந்து இன்டர்நேஷனல் நேஷனல் வேக்சினேஷன் டே இல்லை நேஷனல் இம்யூனைசேஷன் டேன்னு சொல்லுவாங்க மார்ச் 16 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஓகேங்களா இது என்ன பர்பஸ்க்கோசரம் இந்த டேவை அப்சர்வ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்களுக்கான ஒரு அவேர்னஸ் அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டைம்லி வேக்சினேஷன் வந்து கரெக்டான டைமில் வந்து போட்டுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற விதமாக அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து இந்த நேஷனல் வேக்சினேஷன் டே இல்லைன்னா நேஷனல் இம்யூனைசேஷன் டேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மார்ச் 16 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஹூ செட் எ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் த ஃபாஸ்டஸ்ட் டைம் டு கிளிம் த 7 வால்கனிக் சமிட்ஸ் இந்த மேல் கேட்டகரி இன் 2026ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வால்கனிக்கான சம்மிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் சீக்கிரமாக வந்து ஏறி ஒரு வேர்ல்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து படைச்சிருக்காங்க ஒருத்தர் ஓகேங்களா எந்த கேட்டகரினா மேல் கேட்டகரியில் அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பூபதி ராஜு அன்மிஷ் வர்மா அப்படின்றவங்க தான் வந்து இதில் வந்து வின் பண்ணியிருக்கிறது அதாவது ஃபாஸ்டஸ்ட் டைம் டு கிளிம் 7 வால்கனிக் சம்மிட்ஸை வந்து கிளிம் பண்ணியிருக்காங்க இந்த மேல் கேட்டகரியில் இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 92 days வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 4 hours
45 மினிட்ஸில் வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவர் இவரோட சொந்த ஊர் நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் தான் வந்து அதாவது இந்தியாவை சேர்ந்தவர். ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூபதி ராஜு அன்மிஷ் வர்மா அப்படின்றவங்க ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இம்போஸ்ட் எ பெனால்ட்டி ஆஃப் 31.80 lakh on HSBC India for non-compliance related to which of the following. அதாவது எந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூனால பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஹெச்எஸ்பிசி பேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 31.80 lakh வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது என்ன ரீசன் நான் கம்ப்ளைண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளைம் டெபாசிட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூனால நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஹெச்எஸ்பிசி பேங்க்குக்கு வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க 31.80 lakh வந்து பெனால்ட்டி ஓகேங்களா. ஸோ இந்த ஹெச்எஸ்பிசி இந்தியாக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்க் கோஆப்ரேஷன் லிமிடெட் அப்படின்றது தான் வந்து இந்த ஹெச்எஸ்பிசிக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank became the first in India to launch overdraft facility OD facility on credit line through எதன் மூலமா பார்த்தீங்கன்னா UPI மூலமா for women SHG members with PMJDY அக்கௌண்ட்ஸ்க்கு ஓகேங்களா. அதாவது உமன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஜி மெம்பர்லையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீமு கீழே அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா வித் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே ஓகேங்களா. அதாவது அந்த ஸ்கீம் வந்து வச்சுட்டு இருந்து ஓகேங்களா எஸ்ஹெச்ஜி குரூப்பில் வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓடி ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலிமா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிஓபி பேங்க் தான் வந்து பண்ணியிருக்கிறது. அதாவது பேங்க் ஆஃப் பரோடா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எனேபிள் வந்து பண்ணியிருக்கிறது அந்த ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஓவரால் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஓபி பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த ஸ்கீம் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வருது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டு லான்ச் த டிஜிட்டல் கிரெடிட் சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் விச் மினிஸ்ட்ரி டு ஆக்ட் ஆஸ் த என்விரான்மெண்ட் ஆடிட் டிசைக்னேட்டட் ஏஜென்சி ஓகேங்களா. அதாவது எந்த மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஏடிஏவா வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நேஷனல் ப்ரொடக்ஷன் கவுன்சிலும் இன்னொரு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு மினிஸ்ட்ரி கூட ஓகேங்களா. எதுக்கோசம்னு பார்த்தீங்கன்னா இந்த இஏடிஏவா வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மினிஸ்ட்ரி எது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்ட்ரியோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிசி சேர்ந்து இஏடிஏக்கான ஒரு ஆக்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கொலாபரேட்டட் வித் விச் கண்ட்ரி ஃபார் த ரிஸ்டோரேஷன் ஆஃப் த பிரம்பனம் டெம்பிள் காம்ப்ளெக்ஸை வந்து ரிஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த கண்ட்ரி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலாபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டெம்பிள் அதாவது பிரம்பனம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க காம்ப்ளெக்ஸ். இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்தோனேஷியாவில் தான் வந்து இந்த டெம்பிள் வந்து லொக்கேட் ஆயிருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இந்தோனேஷியாவில் லொக்கேட் ஆயிருக்கூடிய டெம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் பர்பஸ்க்கோசரம் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. எதனால் இதில் வந்து இந்தியா வந்து இந்தோனேஷியாவோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபணம் டெம்பிள் அப்படின்றது வந்து எது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து டெம்பிள் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஹிந்து டெம்பிள் தான் வந்து இதோட மெயின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்து டெம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த செஞ்சுரியை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9th செஞ்சுரியை வந்து சேர்ந்தது தான் இந்த டெம்பிள் ஓகேங்களா. 9th செஞ்சுரி சேர்ந்த டெம்பிள் எந்த டைனாசிட்டினா ஒரு சஞ்சயா டைனாசிட்டி அப்படின்னக்கூடிய ஒரு டைனாசிட்டி அப்போ வந்து சேர்ந்த டெம்பிள் தான் வந்து இந்த சஞ்சயா டைனாசிட்டி சேர்ந்த டெம்பிள் தான் வந்து இந்த பிரபணம் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள் ஓகேங்களா. ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருமூர்த்தின்னு சொல்லுவாங்க, அதாவது திருமூர்த்தின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ 3 கடவுளை வந்து சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கான டெடிகேட்டடான ஒரு டெம்பிள் தான் வந்து இந்த டெம்பிள். இந்த திருமூர்த்தி அப்படின்றது எதுவும் கூட யாரை குறிக்கும் எந்தெந்த கடவுள்னா சிவா, விஷ்ணு, பிரம்மா ஓகேங்களா. ஸோ இந்த 3 கடவுளையும் குறிக்கக்கூடிய ஒரு இந்து டெம்பிளாக வந்து இந்த டெம்பிள் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, எப்போ வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 1991 வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் ரெகக்னைஸும் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து இந்த ரிஸ்டோரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
Which Indian hockey player announced his retirement from international hockey during 8th hockey இந்தியா ஆனுவல் அவார்ட்ஸ் 2026? அதாவது 8வது ஹாக்கி இந்தியா ஆனுவல் அவார்ட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹாக்கி பிளேயர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹாக்கியிலிருந்து வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா குர்ஜந்த் சிங் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மென்ஸ் ஹாக்கிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 31 ஏஜில் வந்து இவருடைய ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஹாக்கியிலிருந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா scientists from the Geological Survey of India discovered a new species of cockroach. காக்ரோச்சோட ஒரு நியூ ஸ்பீசியஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட். நேம்டு பார்த்தா அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நியோ லோபோப்ட்ரா பெனின்சுலாரிஸ் அப்படின்றது தான் அதனுடைய நேம், சயின்டிஃபிக் நேம். எந்த ரீஜியன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டெக்கான் பெனின்சுலா அப்படின்னக்கூடிய ஒரு ரீஜியன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ ஸ்பீசியஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டெக்கான் பெனின்சுலா அப்படின்றத வந்து எங்கே இருக்குது ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனேல தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த நியூ ஸ்பீசியஸ். ஓகேங்களா. பூனேல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஸ்பீசியஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் IOD-1 அண்ட் IOD-2 சேட்டிலைட் அண்டர் விச் மிஷின். இதில் IOD அப்படின்றது என்னன்னு குறிக்கும் பார்த்தீங்கன்னா இன் ஆர்பிட் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்றது தான் IOD-1 IOD-2 சேட்டலைட் சொல்லுவாங்க. எந்த மிஷினுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஏ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா செலஸ்டி அப்படின்னக்கூடிய ஒரு மிஷினுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு IOD-யை வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதாவது இன் ஆர்பிட் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நியூசிலாந்தில் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which company successfully conduct a booster engine test of its rocket engine Ignite in Chennai, தமிழ்நாட்டில் வந்து இந்த ராக்கெட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த என்ஜின் டெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ராக்கெட் என்ஜினுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி வந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டு எண்ட் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த என்ஜின் டெஸ்ட். ஓகேங்களா. அக்னைட்னு கூடிய ஒரு என்ஜின் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தமிழ்நாட்டில் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who assumed the charge as the chairperson of the National Commission for Backward Classes NCBCன்னு சொல்லுவாங்க in 2026 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை சேர்பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்வி நிரஞ்சன் ஜோதி அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ப்ரீவியஸாக யார் இருந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்ராஜ் கங்ரம் ஹைர் அப்படின்றவர் தான் வந்து ப்ரீவியஸாக இருந்தது. இவருக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சத்வி நிரஞ்சன் ஜோதி அப்படின்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா NCBCயோட ஒரு சேர்பர்சனாக வந்து அஷ்யூம் பண்ணியிருக்காங்க, சார்ஜ் ஏற்றிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was selected for the 35th ஓகேங்களா 35வது சரஸ்வதி சம்மன் ஃபார் த நாவல் அரபர்வதி கதா அப்படின்னக்கூடிய ஒரு நாவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35வது சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த நாவலுக்கு. ஓகேங்களா. 2025. ஓகேங்களா. ஸோ யார் ஆத்தர் யார் பார்த்தோம் அப்படின்னா ராம்குமார் முகோபாத்யாய் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 35th சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இவருடைய நாவல் பார்த்தீங்க அப்படின்னா ஹரபிரபதி கதா அப்படின்ற ஒரு நாவலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அவார்டு வந்து கொடுக்குறாங்க. 2025க்கான 35th எடிஷன் சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நாவலோட நேம் பார்த்தீங்கன்னா ஹரபிரபதி கதா அப்படின்னக்கூடிய ஒரு நாவலுக்கு. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெங்காலி ரைட்டர். ஓகேங்களா. பெங்காலி ரைட்டர். இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ 2025க்கான சரஸ்வதி சம்மன் அவார்டு. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was named para archer of the year 2025 by the world archer federation. ஓகேங்களா, யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா para archer of the year 2025 கான ஒரு நேம்டு பர்சனா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஷீதல் தேவி அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஷீதல் தேவி அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா para archer of the year 2025 கான ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் ஆர்ச்சரி ஃபெடரேஷன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா இந்தியாவோட ஷீதல் தேவி அவங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank received the national award for outstanding performance in SHG bank linkage 24 to 25 from the Ministry of Rural Development. ஓகேங்களா, Ministry of Rural Developmentல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் SHG அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் 24-25 வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டை வந்து ஒரு பேங்க் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்க் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா கிராமினா பேங்க் தான் வந்து வின் பண்ணியிருக்குது இந்த அவார்ட், நேஷனல் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் SHG பேங்க் லிங்கேஜ் 24-25 சொல்லிட்டு அதுக்கான அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, கர்நாடகா கிராமினா பேங்க் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who among the following were named the players of the year at the Hockey India Annual Awards 2025. ஹாக்கி இந்தியா ஆனுவல் அவார்ட் 2025ல பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. நவ்னீத் கௌர் அண்ட் வந்து ஹர்திக் சிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் கேப்டன் அதாவது ஹாக்கியோட ஃபார்மர் கேப்டன் ஜாஃபர் இக்பல் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஃபர் இக்பல் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் தியான்சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தியான்சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தீங்கன்னா ஜாஃபர் இக்பல் அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஃபார்மர் ஹாக்கியோட கேப்டனாக வந்து லெஜெண்டரி ஃபார்மர் கேப்டன். ஓகேங்களா, ஸோ இந்த ஹாக்கி ஆனுவல் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது எடிஷன்னா 8th எடிஷன். ஓகேங்களா, இப்போ கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 8th எடிஷன். எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா S&P அதாவது ஸ்டாண்டர்ட் அண்ட் போர்ஸ் குளோபல் ரிவைஸ்டு இந்தியாஸ் ஜிடிபி growth forecast to what % ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27. ஃபினான்ஷியல் இயர் 27க்கான இந்தியாவோட ஜிடிபி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா S&P. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.1% வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க 2026 to 27க்கான ஜிடிபி ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா, இதுலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து கொஷின் வரும். ஏன்னா எந்தெந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா S&Pல 7.1% வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரிவைஸ் மீன்ஸ் ஆல்ரெடி ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட்டாக நடக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து அவங்க வந்து ஜிடிபி வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி JICA signed an ODA loan agreement. ODAன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கான லோன் அக்ரிமெண்ட் வித் இந்தியா ஒர்த் அப்ராக்சிமேட்லி how much for மேஜர் ப்ராஜெக்ட்ஸ். மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்க்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 4 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த 4 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு ஓவரால் ஒர்த்தாக வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,420 crores வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சியும் ODA லோன் அக்ரிமெண்ட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 16,420 crores ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த ப்ராஜெக்ட் வந்து எதை கிராஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, கர்நாடகாவை வந்து கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராஜெக்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டான எஸ்டிமேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16,420 crore. ஓகேங்களா, மெயினாக எதை வந்து எந்தெந்த ஃபீல்டை வந்து கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian naval ship participated in the sea
phase of exercise kakadu 2026 in Australia. ஓகேங்களா எக்ஸசைஸ் காக்கது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சார்பாக எந்த நேவல் ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் நீல்கிரி ஷிப் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா இந்தியா சார்பாக. ஓகேங்களா என்ன எக்ஸசைஸ்னா எக்ஸசைஸ் காக்கது. ஓகேங்களா காக்கது அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் எங்கன்னா ஆஸ்திரேலியாவில், இந்தியாவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ. ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் நீல்கிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் GTA 2026 ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது. இதன்படி விச் கண்ட்ரி ரேங்க்டு as த மோஸ்ட் இம்பேக்டட் பை த டெரரிசமால் வந்து மோஸ்ட் இம்பாக்ட் ஆன ஒரு கண்ட்ரி எது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது. ஓகேங்களா மோஸ்ட் இம்பாக்டட் ஆஃப் பை டெரரிசம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான். இதில் இந்தியாவோட ரேங்க் எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13th பிளேஸில் தான் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து இருக்கிறது இந்த குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் இன்ஸ்டியூட் ரேங்க்டு 21st globally in engineering, mineral and mining in QS World University Ranking by Subject 2026. ஓகேங்களா அதாவது 21வது. ஓகேங்களா விச் இந்தியன் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 21st வந்து உலக லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா 21st வந்து ரேங்க்ல இருக்கக்கூடிய என்ஜினியரிங், அதாவது எந்த இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மினரல் அண்ட் மைனிங்கில். ஓகேங்களா ஸோ எதன்படின்னு பார்த்தீங்கன்னா QS World University Ranking படி எந்த இன்ஸ்டியூட் வந்து 21st ரேங்க்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IIT ISM தன்பாத் அப்படின்னு கூடிய ஒரு IIT தான் வந்து பார்த்தீங்கன்னா 21st ரேங்க் உலக லெவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா இந்த ISMக்கான மீனிங் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த ISM அப்படின்றது. ஓகேங்களா இந்த தன்பாத் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 21st பிளேஸில் வந்து இருக்கிறது குளோபலி. ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா UK தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறது. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் IONS மேரிடைம் எக்ஸசைஸ் இம்பேக்ட்ஸ் tabletop exercise ITTX 2026 was conducted at which location? எந்த லொகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. tabletop exercise 2026 பார்த்தோம் அப்படின்னா கொச்சி கேரளாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா கேரளா கொச்சியில் தான் வந்து இந்த டேபிள் டாப் எக்ஸசைஸ் ஆர் மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் IAF இனிஷியேட்டட் த வாயு பேன் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஃபார் டெவலப்பிங் விச் ஆஃப் த ஃபாலோவிங், அதாவது எதை வந்து டெவலப் பண்ணுற விதமாக வந்து இந்த வாயு பேன் ப்ராஜெக்ட் வந்து IAF அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஹெலிகாப்டர் லான்ச் அன்மேன்டு ஏரியல் சிஸ்டத்தை வந்து ஒரு டெவலப் பண்ணுற பர்பஸ் கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயு பேன் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா ஒரு UAS அதாவது அன்மேன்டு ஏரியல் சிஸ்டத்துக்கான ஒரு ஹெலிகாப்டர் வந்து லான்ச் பண்ணுறது. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி லான்ச்டு த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா டு சேஃப்கார்ட் எனர்ஜி ஷிப்மெண்ட்ஸ் த்ரூ விச் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்கோசரம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்க்கும்போது இந்தியன் நேவி வந்து ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆப்ரேஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படின்னு கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு. ஓகேங்களா மெயினாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடெக்ஷன். இந்த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷான்றது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்கோசரம். ஓகேங்களா ஸோ ஏன்னா இப்போ ரீசனாக நடக்கக்கூடிய அந்த வாரை வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் நடக்கக்கூடிய அந்த வாருக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்கோசரம். ஓகேங்களா எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த லொக்கேஷன் நடக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஷிப்மெண்ட்டை வந்து ஒரு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்த ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. யார் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி தான் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஷினி பார்ட்னர்டு வித் விச் ஆர்கனைசேஷன் டு என்ஹான்ஸ் மல்டிலிங்குவல் ஆக்சசிபிலிட்டி ஆஃப் பென்ஷன் சர்வீஸ், எந்த ஒரு ஆர்கனைசேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஷினி அப்படின்றக்கூடிய ஒரு மல்டி லிங்குவல். ஓகேங்களா மல்டி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆக்சசிபிலிட்டி வந்து பென்ஷன் சர்வீஸில் கொண்டு வரதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PFRDAன்னு சொல்லுவாங்க. அதாவது
பென்ஷன் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDAன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வரக்கூடிய இந்த PFRDAவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஷினி அப்படின்னு கூடிய மல்டிலிங்குவல் ஆக்சசிபிள் பண்ணக்கூடிய ஒரு ஆப் மாதிரி இருக்கக்கூடிய ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய தான் இந்த பஷினி ஓகேங்களா. இவங்க 2 பேருமே பார்ட்னர் பண்ணி தான் இந்த பென்ஷன் சர்வீஸ்க்கான ஒரு மல்டிலிங்குவல் ஆக்சசிபிலிட்டியை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த தீம் ஆஃப் த 6th பிரிக்ஸ் சேம்பர் ஆஃப் த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி உமன் எம்பவர்மெண்ட் சமிட் 2026 ஓகேங்களா. 6th பிரிக்ஸ் சேம்பருக்கான ஒரு தீம் என்னவா வச்சுருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 6th பிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இந்த பிரிக்ஸ் சமிட் ஓகேங்களா. நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது 6th பிரிக்ஸ் ஓகேங்களா. இந்த பிரிக்ஸ்க்கான எக்ஸ்பென்ஷன் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஓகேங்களா. இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 6th எடிஷனாக வந்து கண்டக்ட் பண்ணுறது. எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஸோ அந்த 6th பிரிக்ஸ் காமர்ஸ்க்கான தீம் என்னவா வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உமன் இன் இனோவேஷன், சயின்ஸ், லீடர்ஷிப், இனோவேஷன் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் அதாவது WISன்னு சொல்லுவாங்க. வைஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு தீமாக கண்டக்ட் வச்சுருக்காங்க இந்த சமிட் 2026க்கான சமிட். இன்ஸ்பைரிங் சேஞ்ச் அண்ட் ஷேப்பிங் டுமாரோ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான ஒரு தீமாக வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் த மாடிஃபைடு உடான் ஸ்கீம் அண்டர் விச் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். எந்த ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடான் ஸ்கீம் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் யூனியன் கேபினட் கொடுத்துருக்காங்கன்னா சேம் அந்த உடான் UDAN ஒரு மாடிஃபைடு எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உடே தேஷ் கா ஆம் நாக்ரிக் அப்படின்றது தான் வந்து அந்த மாடிஃபைட் பண்ண ஒரு ஸ்கீம். எது கீழே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் கீழே வரக்கூடிய இந்த மாடிஃபைடு உடான் தான் வந்து உடான் அப்படின்னு கூடிய இந்த ஸ்கீம் தான் வந்து யூனியன் கேபினட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கோசரம் அப்படி அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கனெக்டிவிட்டி ப்ளஸ் வந்து ஏவியேஷனை வந்து ஏவியேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மாடிஃபைடு RCS வந்து கொண்டு வந்துருக்காங்க. RCSன்ற ஒன்றும் இல்லை, ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். அதை தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the Telangana state budget for the financial year 27 with an outlay of 3,24,234 crore வந்து பண்ணியிருக்காங்க. யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மல்லுபட்டி விக்ரமார்கா அப்படின்றவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் மல்லுபாட்டி விக்ரமார்கா அப்படின்றவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்காங்க ஓகேங்களா. எந்த ஸ்டேட்டுக்குன்னா தெலுங்கானாவோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் வந்து அனௌன்ஸ் அதாவது ஸ்டேட் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது, ப்ரெசென்ட் பண்ணது ஓகேங்களா. எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3,24,234 crore வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கைலாஷ் சத்யாத்ரி ஆத்தர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் புக்ஸ் லான்ச்டு இன் 2026 அதாவது 2026 வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யாத்ரி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கோட ஆத்தர் புக்கு எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யாத்ரி அப்படின்னக்கூடியவர் ஓகேங்களா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கின ஒரு பர்சன் தான் வந்து கைலாஷ் சத்யாத்ரி. அவருடைய லேட்டஸ்டான புக் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் அப்படின்ற வந்து ஒரு புக்கை தான் வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் எ ஃப்ளோட்டிங் லைடர் அப்படின்னு கூடிய அதாவது LIDAR அப்படி பயோசிஸ்டம் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் விச் பிளேஸ் எந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா முட்டம் அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த LIDAR அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்கோட ஒரு பயோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யார் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NIOT அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. LIDARக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் ஆக்ட்ரஸ் வாஸ் ஹானர்டு வித் த உமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அட் த
ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் யூகேல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு மரியாதை வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆக்ட்ரஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டுபர்ணா செங்குப்தா அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே யுனைடெட் கிங்டமில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அவார்ட் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the Mark Linton History Prize 2026 for the book The Golden Road How Ancient India Transformed the World அப்படின்னு கூடிய ஒரு புக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரி லிண்டன் ஹிஸ்ட்ரி புக் ப்ரைஸ் 2026க்கான ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார் அந்த ப்ரைஸை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் டால்ரி லிம்ப்லி அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து எழுதுனது. அதாவது த கோல்டன் ரோட் ஹவு ஏன்ஷியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டு அப்படின்னு கூடிய எழுதின புக்கை வந்து ஆத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது. மார்க் லிண்டன் ஹிஸ்ட்ரி ப்ரைஸ் 2026க்கான அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the Param 2026 an income tax awareness campaign for the implementation of the IT Act 2025. யார் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரம் 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த பரம் 2026 என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ரெஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷின் விக்சித் பாரத் அப்படின்னக்கூடிய ஒரு ரெஃபார்ம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. யார் லான்ச் பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது நிர்மலா சீதாராமன். இது என்ன பர்பஸ் எதுக்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ் கேம்பெயினாக வந்து ரன் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த பரம் 2026. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state government launched நிவேஷ் மித்ரா 3.0 to enhance ease of doing business வந்து enhance பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நிவேஷ் மித்ரா 3.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷோட சிஎம் ஓகேங்களா யோகி ஆதித்யநாத் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நிவேஷ் மித்ரா 3.0 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடடான ஒரு டிஜிட்டல் பேஸ்டான ஒரு சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஃபார் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு. ஓகேங்களா. அந்த ஸ்டேட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் நிவேஷ் மித்ரா 3.0 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the Himachal Pradesh budget 26-27 with an outlay of 54,928 crores கான பட்ஜெட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து பிரசன்ட் பண்ணது யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சிவேந்திர சிங் சுக்கு அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்வேந்தர் சிங் சுக்கு அப்படின்றவங்க. ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 54,928 crores வந்து பட்ஜெட் வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the Formula 1 Japanese Grand Prix 2026 and became the youngest driver to lead the F1 World Championship. ஓகேங்களா. F1 World Championshipலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் டிரைவராக வந்து வின் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் எதில் பார்த்தீங்கன்னா Formula 1 Japanese Grand Prix 2026ல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாண்ட்ரியா கிமி அண்டோனெலி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. இவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 19 years old தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் டிரைவராக வந்து F1 World Championshipல இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் டிரைவராக வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுசுகா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which badminton player announced the retirement in 2026 due to knee injury. அதாவது அந்த முட்டி இன்ஜுரினால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்மிண்டன் பிளேயர் வந்து ரீசெண்டாக வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலினா மேரின் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷோட ஒரு ஒலிம்பிக் பர்சன். ஓகேங்களா. ஸ்பானிஷோட ஒரு ஒலிம்பிக் அண்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டியூ டு வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்ஜுரி காரணமாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was selected to represent India at the World Youth Parliament 2026. அதாவது வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட்டுக்கு வந்து இந்தியா சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா
ஸ்ருதி பிரதான் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட்டில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்தியா சார்பாக. ஓகேங்களா. ஸோ இவங்க யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிக்கிமை சேர்ந்த ஒரு யங் லீடர். ஓகேங்களா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட்டில் வந்து இந்தியா சார்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா. நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பிரதான் அப்படின்னக்கூடிய அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who became the youngest prime minister of Nepal in 2026. யார் வந்து நேபாளோட ஒரு யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இப்போ வந்து ரீசெண்டாக ஆகியிருக்காங்க. யார் அவங்களோட நேம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பலேந்திர ஷா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாளோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. 35 இயர்ஸ் தான் ஏஜ். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இப்போ வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பார்லிமெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்க்கும்போது சிட்டி யூனியன் பேங்க் அப்பாயிண்டட் விச் இந்தியன் கிரிக்கெட்டர் as its பிராண்ட் அம்பாசிடர் இன் 2026. 2026க்கான கனரா பேங்கோட சிட்டி யூனியன் பேங்கோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரை பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அதாவது சிட்டி யூனியன் பேங்கோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து இந்தியன் கிரிக்கெட்டரை வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as a whole time member ஆஃப் செபியோட ஹோல் டைம் மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கேவி ரமணமூர்த்தி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் டைம் மெம்பராக வந்து இப்போ செபிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who attended the 20th Ramnath Goenka Excellence in Journalism Awards as the chief guest in 2026. 2026க்கான 20வது எடிஷன். ஓகேங்களா. ராம்நாத் கோயின்கா எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்து யார் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20th எடிஷனான ராம்நாத் கோயின்கா எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் அப்படின்னு கூடிய ஒரு எடிஷனுக்கு அவார்டு வந்து ஜேர்னலிசம் அவார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சீஃப் கெஸ்டா அக்கார்டிங் டு த ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் OECD எக்கனாமிக் அவுட்லுக் இன்டரிம் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27க்கு வந்து எவ்வளோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க OECDயோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 6.1% வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க 2027 அதாவது 26 to 27க்கான ஒரு இந்தியாவோட ஜிடிபியோட ஃபோர்காஸ்ட் 6.1% OECDயோட ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which AI startup partnered with Razorpay to introduce the voice-led multilingual digital commerce solution. அதாவது Razorpayயோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AI ஸ்டார்ட் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் மூலமா வரக்கூடிய ஒரு மல்டிலிங்குவல் டிஜிட்டல் காமர்ஸ் சொல்யூஷன் வந்து கொண்டு வர விதமாக வந்து பார்த்தீங்கன்னா Razorpayயோட ஒரு AI ஸ்டார்ட் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சர்வம் AI அப்படின்னு கூடிய ஒரு AI தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா Razorpay இந்தியன் ஒரு ஃபின்டெக் கம்பெனியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லெட் மல்டிலிங்குவல் டிஜிட்டல் காமர்ஸ் சொல்யூஷன் வந்து கொடுக்குற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஐ நேம் பார்த்தீங்கன்னா சர்வம் AI அப்படின்னு கூடிய ஒரு AI. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோல்ட்மேன் சாட்ஸ் ரிவைஸ்டு இந்தியாஸ் ஜிடிபி growth forecast for financial year 26 to what percent எத்தனை பர்சன்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 5.9% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் கேலண்டர் இயர் சிஓன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் 26. ஓகேங்களா. 5.9% வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 7% வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய வார் ரீசன்னால். ஓகேங்களா. ஸோ இது சிஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர். ஓகேங்களா. கோல்ட்மேன் சாட்ஸோட ரிவைஸ் ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட் ஃபார் கேலண்டர் இயர் 26க்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5.9% வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. க்ரோத் ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization launched the Gru Sukham portal to simplify housing loan access for
டிஃபென்ஸ் பர்சனல் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு சுகம் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் அதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அதனுடைய போர்ட்டல் நேம் பார்த்தீங்கன்னா குரு சுகம் போர்ட்டல் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கோசரம் யாருன்னா டிஃபென்ஸ் பர்சனலுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு சுகம் போர்ட்டலை வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the verified application label initiative to project investors from fraudulent app அதாவது ஒரு ஃப்ராட்லேருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இந்த வெரிஃபைட் அப்ளிகேஷன் லேபிள் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகின் காண்டா பாண்டே அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. இந்த துகின் காண்டா பாண்டே யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா செபியோட சேர்பர்சன். ஓகேங்களா. செபியோட சேர்பர்சன் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரிஃபைட் அப்ளிகேஷன் லேபிள் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்கோசரம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை வந்து ஃப்ராடுலன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the World Buddhist Peace Conference 2026 was held in which state of India? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா World Buddhist Peace Conference 2026 வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே ஹெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தான் வந்து இந்த வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. தெலுங்கானாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நலோண்டா டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. நல்கொண்டா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து தெலுங்கானாவில் வந்து கண்டக்ட் பண்ண தான் இந்த வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ண பிளேஸ். ஓகேங்களா. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவோட டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ராவ், அதாவது ஜுப்பலி கிருஷ்ணா ராவ் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுப்பிலி கிருஷ்ணா ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மரியாதை கொடுக்குற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு பீஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஹானர் மரியாதை செலுத்த விதமாக ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கிராண்ட் ப்ரைஸ் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு பீஸ் அப்படின்னு கூடிய ஒரு அவார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவோட டூரிசம் அண்ட் கல்ச்சர் மினிஸ்டருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்கொண்டா டிஸ்ட்ரிக்டில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட டூரிசம் அண்ட் கல்ச்சரல் மினிஸ்டர் ஜுப்பலி கிருஷ்ணா ராவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் பிரைஸ் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு பீஸ் அப்படின்னு கூடிய ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. கிராண்ட் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who inaugurated the phase 1 of the Noida International Airport at Jewar, உத்தர் பிரதேஷ். யார் வந்து இந்த இந்தியாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஃபேஸ் 1க்கான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு இனாகிரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜெவார் உத்தரப்பிரதேஷ்க்கான ஒரு நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்கான ஃபேஸ் 1 வந்து இனாகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உத்தரப்பிரதேஷில் இதுக்கான காஸ்ட் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,200 crore வந்து இதுக்கான காஸ்ட் ஆச்சு. ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிபிபி மாடலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் வந்து பில்ட் ஆனது தான் இந்த நொய்டாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி ஆப்ரேஷனலைஸ்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜ், பிஓஆர்னு சொல்லுவாங்க. எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் அண்ட் செஸ் லிமிடெட், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் செஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதானி போர்ட்ஸும் வந்து செஸ் எக்கனாமிக் லிமிடெடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜ் அப்படின்றது வந்து ஒரு ஃபுல் கம்பெனியாக வந்து ஆப்ரேஷனலைஸ் ஆகுறது. ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலாங் த கண்ட்ரிஸ் எவ்வளோ கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 11,000 கிலோமீட்டர்ஸ்க்கான கோஸ்ட் லைனாக வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அமையுது. ஓகேங்களா. இந்த கம்பெனிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் இஸ் செட் டு ரன் பிட்வீன் விச் டூ பிளேஸ், எந்த ரெண்டு பிளேஸ்க்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் வந்து அனுப்பியிருக்காங்க, ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிந்த் அண்ட் சோனிபட் அப்படின்னக்கூடிய ரெண்டு இடத்துக்கு ரெண்டு பிளேஸ்க்கான இடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது. இந்த ரெண்டு பிளேஸுமே வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிந்த் அண்ட் சோனிபட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தான் வந்து இதுக்கான ட்ரெயின் வந்து ரன் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. இது வந்து இந்தியாவோட ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ யார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா
யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கான யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் வந்து இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பிரிசம் எஸ்ஜி போர்ட்டல் இஸ் ரிலேட்டட் டு விச் செக்டார், எந்த செக்டாருக்கு ரிலேட்டட் ஆனது இந்த பிரிசம் எஸ்ஜி அப்படின்றது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பிரிசம் எஸ்ஜி அப்படின்றது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிசம் எஸ்ஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டல் ஃபார் ரெயில் ரோட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஸ்டேஜஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசம்கான எக்ஸ்பென்ஷன். இந்த எஸ்ஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் கிரிடர்ஸ் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்டார். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சாவே எந்த செக்டாருக்கு ரிலேட்டட்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. பிரிசம்கான எக்ஸ்பென்ஷன் நம்ம என்ன சொன்னோம், போர்ட்டல் ஃபார் ரெயில் ரோடு இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஸ்டேஜஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னோம். ஓகேங்களா. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு ரிலேட்டடான ஒரு போர்ட்டல். ஓகேங்களா. ஸோ ரயில்வேக்கு ரிலேட்டடான ஒரு போர்ட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிசம் எஸ்ஜி. ஓகேங்களா. இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸு, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் மெய்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது பிரிசம் எஸ்ஜி. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு வந்து ரிலேட்டடான ஒரு போர்ட்டல் பிரிசம் எஸ்ஜின்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் பிகேம் த செகண்ட் இன் இந்தியா ஆஃப்டர் உத்தரகண்ட் டு பாஸ் த யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் இன் 2026. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2026 யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு கூடிய ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் வந்து அந்த ஸ்டேட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க பில்லு. ஓகேங்களா. ஸோ குஜராத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா உத்தரகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் to make them to pass the bill uniform civil code வந்து பாஸ் பண்ணது. செகண்ட் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் தான் வந்து செகண்ட் ஸ்டேட் டு பாஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் வந்து பாஸ் பண்ணது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் சாங்ஷன் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் த ரைஸ் சென்டர் லொக்கேட்டட் வின் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க டு சப்போர்ட் த ரைஸ் சென்டர் லொக்கேட்டட் இன் எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் தான் வந்து ஆந்திர பிரதேஷுக்கு தான் வந்து அந்த இதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக. எவ்வளோ வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.55 crore வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரைஸ்க்கான சென்ட்ரல் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் இன்குபேஷன் ஸ்கில்லிங் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் அப்படின்றது தான் வந்து இந்த ரைஸ்க்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குண்டுப்பள்ளி அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ், அதாவது ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து இதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து நிதி ஆயோக் வந்து கொடுத்துருக்காங்க. 1.55 crore வந்து சாங்ஷன் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பைலட் பிளான்ட் for manufacture NDFEB magnets for established at which research center, எந்த ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NDFEB கான மேக்னெட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு பைலட் பிளான்ட்டாக. ஓகேங்களா. ஸோ எங்கே அப்படின்னு யார் பார்த்தீங்க அப்படின்னா ARCAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ரிசர்ச் சென்டரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ARCAன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலாலஜி அண்ட் நியூ மெட்டீரியல் அப்படின்றது தான் வந்து ARCAக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த NDFEB அப்படின்றது மேக்னெட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா NDன்றது நியோடைமியம் அயன், எஃப்ன்றது அயனு, பின்றது வந்து போரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான மேக்னெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைலட் பிளான்ட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த ரிசர்ச் சென்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARCA அப்படின்னு கூடிய ஒரு ரிசர்ச் சென்டரில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த தீம் ஆஃப் த பாரத் எலக்ட்ரிசிட்டி சம்மிட் 2026 BESன்னு சொல்லுவாங்க. இதுக்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிஃபையிங் growth, empowering sustainability and connecting globally அப்படின்னு கூடிய தீமை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரிசிட்டி சம்மிட் 2026க்கான தீமா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாரத் எலக்ட்ரிசிட்டி சம்மிட் ஃபர்ஸ்ட் எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நியூ டெல்லியில் இது வந்து ஒரு 4 day சம்மிட்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு தீமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிஃபையிங் growth, empowering sustainability,
கனெக்டிங் குளோபலி அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சமிட் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஸ்பேரோ டே இஸ் அப்சர்வ் குளோபலி ஆன் விச் டேட், எந்த டேட்டில் வந்து வேர்ல்டு அந்த குருவிகள் தினம் ஸ்பேரோ டேவை வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்பேரோ டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பேரோ டேக்கான தீம் 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா. கிரியேட் பேர்டை வந்து ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா. கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணுறது தான் 2026க்கான தீம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்ச் 2026 பார்த்தீங்கன்னா 17வது எடிஷன், அதாவது 17வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். வேர்ல்டு ஸ்பேரோ டே மார்ச் 20 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் அப்சர்வ் வேர்ல்டு வாட்டர் டே. ஓகேங்களா. தண்ணீர் தினம் நம்ம எப்போ அஃபிஷியலாக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த 2026 படி பார்க்கும்போது 34th டைமாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த 2026. ஓகேங்களா. ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான தீம். ஓகேங்களா. வாட்டர் டேட் மார்ச் 22 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு மீட்டியாரலஜிக்கல் டே அப்படின்னு நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 23, அதாவது வாட்டர் டே வந்து பார்த்தீங்கன்னா 22, நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா மார்ச் 23 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மீட்டியாரலஜிக்கல் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ல்டு மீட்டியாரலஜிக்கல் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்விங் டுடே ப்ரொடெக்டிங் டுமாரோ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீம். ஓகேங்களா. அதாவது அப்சர்விங் டுடே ப்ரொடெக்டிங் டுமாரோ, அதான் வந்து இந்த 2026க்கான தீம். மார்ச் 23 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மீட்டியாரலஜிக்கல் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே. டியூபர்குலோசிஸ் டேக்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வி கேன் என் டிபி லெட் பை கண்ட்ரிஸ் பவர்டு பை பீப்புள் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான தீம். வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். கண்டினியூஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். 22 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டே, 23 பார்த்தீங்கன்னா மீட்டியாரலஜிக்கல் டே, 24 பார்த்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் டே. ஓகேங்களா. ஸோ மார்ச் 24 பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா எஸ் வி கேன் என் டிபி லெட் பை கண்ட்ரிஸ் பவர்டு பை பீப்புள் அப்படின்றதா வந்து 2026க்கான தீம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டிபி நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 1983 வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இது வந்து ஜீரோ வேஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் அப்சர்வ் வேர்ல்டு போயட்ரி டே ஆனுவலி ஆன் விச் டேட், எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு போயட்ரி டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு போயட்ரி டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த வேர்ல்டு போயட்ரி டேக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரி ஆஸ் எ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன். பீஸ்க்கும் இன்க்ளூஷனுக்கான ஒரு பிரிட்ஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயட்ரி இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான தீமாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. 2026க்கான தீம் பார்த்தீங்கன்னா போயட்ரி ஆஸ் எ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயட்ரி டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணோம்னா 2000 இருந்து. ஓகேங்களா. மார்ச் 21 2000 இருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு போயட்ரி டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரி ஆஸ் எ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே 2026 வந்து தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டேக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் எகெயின்ஸ்ட் லோன்லினஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சிண்ட்ரோம் டேக்கான வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டேக்கான தீம். ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 21 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. மார்ச் 21 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா.
மார்ச் 21 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டவுன் சிண்ட்ரோம் டிசீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீப்புள்ஸை வந்து அவங்களுக்கான ஒரு ரைட்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரைட்ஸ் இன்க்ளூஷன் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் பீப்புள் வித் டவுன் சிண்ட்ரோம்க்கான ஒரு அவங்களோட அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா டுகெதர் எகெயின்ஸ்ட் லோன்லினஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீமாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கிளாசியர்ஸ் டே இஸ் அப்சர்வ் குளோபலி ஆன் விச் டே. கிளேசியர் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21. இதுவுமே பார்த்தீங்கன்னா மார்ச் 21 தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். வேர்ல்டு கிளாசியர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு கிளாசியர் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா 2025 தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது. இந்த 2026 படி பார்க்கும்போது ரெண்டாவது செகண்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கிளேசியர்ஸ் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2025. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் 2026. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் 2026க்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான தீம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 2013 இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்சர்வேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் தான் வந்து இதுக்கான தீம். ஓகேங்களா. இந்த 2026 படி இது வந்து 14th எடிஷனாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது, 14th டைமாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஏஐ ஸ்டார்ட் அப் பார்ட்னர்டு வித் ரேசர் பே டு இன்ட்ரோடியூஸ் த வாய்ஸ் லெட் மல்டிலிங்குவல் டிஜிட்டல் காமர்ஸ் சொல்யூஷனை வந்து எனபிள் பண்ணுறதுக்கோசரம் ரேசர் பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனியோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி எது அப்படின்றத சொல்லிட்டு பார்த்து மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க எந்த ஏஐ ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் ஹாக்கி பிளேயர் அனௌன்ஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் ஹாக்கிலேருந்து வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க அவங்களாவே. ஓகேங்களா. ஸோ டியூரிங் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 8th ஹாக்கி இந்தியா ஆனுவல் அவார்ட்ஸ் அப்போ. ஓகேங்களா. ஸோ அவருடைய நேம் என்னன்னு சொல்லிட்டு இந்த 2 குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.